கவிஞர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது என்று சிவகங்கை சீமையில் கவியரசு கண்ணதாசனுடைய பாடலோடு அந்த படம் துவங்கும். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 66 பெரும் புலவர்கள் பிறந்து வளர்ந்த ஒரே மாவட்டம் தமிழகத்திலேயே இந்த சிவகங்கை மாவட்டம்தான். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, எந்த ஊரில் தேரெழுந்தூரில் பிறந்த கம்பன் எந்த இடத்தில் தனது உடலை புதைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்றால் இந்த சிவகங்கை மாவட்டத்தின் நாட்டரசன் கோட்டையில்தான் அந்த மாபெரும் கவிஞன் கம்பன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் இன்னும். ஆனால் அவருடைய பாடல்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கம்பன் தொடங்கி ஒவ்வொரு அரசு மேடைகளிலும் பாடப்படுகின்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த சொற்றொடருக்கு சொந்தக்காரரான கணியன் பூங்குன்றனார் இந்த சிவகங்கை மாவட்டத்தின் மகிபாலன் பட்டியில் பிறந்து வளர்ந்தவர் கணியன் பூங்குன்றனார் என்ற கவிஞர். அந்த லிஸ்ட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட கவிஞர்கள், புது கவிஞர்கள் உள்ளிட்ட எல்லா கவிஞர்களையும் வரிசைப்படுத்தி சொல்லலாம். ஆனால் உலகத்திற்கே திரைப்பட பாடல்களில் இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்களை பாடி கவி அரசர் என்று சொன்னால் அவர் ஒருவர் தான் கவி அரசர். அவர்தான் கவியரசு கண்ணதாசனை பெற்றுக் கொடுத்தது இந்த சிவகங்கை மாவட்டம். அதனால் கவிஞர்கள் வாழ்ந்து பிறந்து வளர்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். அருமையான தலைப்பு இன்னைக்கு எடுத்திருக்கான். சமூக வலைதளங்கள், சமூக தொடர்பு சாதனங்கள் மக்களுக்கு கொடுத்தது வளர்ச்சியா வீழ்ச்சியா? மனிதன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தொடர்பு கொள்ளணும்னாக்க பேச்சு தான் ஃபஸ்ட்டு. சில பேர் பேசுகிறதுக்கு கூலி கேட்பேன். காலையில் தேஜஸ் ட்ரெயினில் வந்தேன் சென்னையிலேருந்து. என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து திண்டுக்கல் வர வரைக்கும் பேசவே இல்லை என் கூட. அவனா சாப்பிட்றேன், அவனா ஃபோனில் எடுத்து பேசிக்கிறேன், சிரிக்கிறேன், சொல்ல அப்புறம் அப்படிங்கிறேன். வீடியோ கால் போட்டு யார்த்தையோ பேசிகிட்டு இருக்கேன். அவன் சாப்பிட்டதெல்லாம் இப்போ சொன்னேன்னா நிறைய பேர்த்துக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்துடும். ட்ரெயின் வந்து செங்கல்பட்டு தாண்டினோடனேயே ஒரு பாக்கெட் நிறைய பெலாச்சோளம் சாப்பிட்டான். காலையில் 6:45 சாப்பிட்ற பொருளாக அது. அதுக்கப்புறம் 2 போலி, அப்புறம் பையிலேருந்து கடல மிட்டாய், அப்புறம் ட்ரெயினில் வேறு பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட் ஆம்ப்லேட்டு கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிட்டு காப்பியை குடிச்சிட்டு திண்டுக்கல்ல ஒரு முறுக்கு பாக்கெட் எடுத்தான். மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நான். வாழ்நாள் முழுவதும் வாயை வந்து திங்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இன்றைக்கி என் கூட பயணம் பண்ணான். ஆனால் வாய்க்கு இன்னொரு வேலை இருக்குது, பேசுகிற வேலை இருக்குது. ஆனால் சில பேர் அந்த வாயை பேசுகிறதுக்கு பயன்படுத்துகிறதே இல்லை. மனிதனுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான கொடையே பேச்சு தான். பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட தைரியமாக பேசுங்க. பிள்ளைகளை பேச விடுங்க. முதல்ல அவன் என்னத்தையாவது பேசிட்டு போகிறேன். வீட்டில் அவன் பாட்டுக்கு போயா அப்படி. எங்கள் பேரன்லாம் என்னைய போடா வாடான்னு கூப்பிடுவான். டே லியோனியா இங்கே வாடா அப்படிமா. அவனை என்ன செய்கிறது? டே தாத்தா பாடநூல் கலை தலைவர்றா, கலைமாமணி விருது வாங்கினவன்டா, கலைஞர் நகைச்சுவை தென்றல்னு பட்டம், அதெல்லாம் கிடக்கட்டும் போடா அப்படிங்கிறேன். என்ன செய்ய சொல்கிறீங்க? அவனை என்னைய போடானாவது வாய் திறந்து பேசுகிறானேன்னு சந்தோஷப்பட்டு அதுக்கு நான் முத்தம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சொல்லுவேன்டே பெரியவங்களை மரியாதையாக பேசணும்டா, அப்புறம் பேசிக்கலாம் தாத்தா, நான் பெரியவனான பிறகு உனக்கு மரியாதை கொடுக்குறேன், இப்போ உனக்கு கொடுக்குறதே அதிகங்கிறேன். பேச விடுங்க பிள்ளைகளை. இன்றைக்கி பொம்பளை பிள்ளைகளை, அதை விட பயலுகளே எப்படின்னா பொம்பளை பிள்ளைகளை சுத்தமாக பேச விட மாட்டேன். ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு பயலை கூப்பிட்டு அவங்க அப்பா லியோனிடா வணக்கம் சொல்கிறா. அவன்டா அங்கிளுக்கு குட் மார்னிங் சொல்கிறா, ஹாய் வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னா இப்படியே பார்க்குறேன். சார் நல்லா படிப்பான் சார், படிச்சுட்டு போகிறேன் அதுக்கு அப்படின்னு வணக்கம் சொல்கிறா அப்படின்னா கடைசி வரைக்கும் வணக்கமே சொல்ல. நல்லா பாடுவான் சார் அப்படின்னா வணக்கமே சொல்ல தெரில, அவன் எப்படியா பாட்டு பாடுவேன் அப்படின்னு. ஆனால் நல்லா பாடுவான் போல், நல்லா பேசுவான் போல் இருக்கான். ஆனால் அவன் ஏன் முன்னாடி வாயை திறக்க யோசிக்கிறான். என்ன காரணம்? மற்றவங்களோட அவங்க நான் வந்து பேச விடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்காங்க. யாரு கூடயும் சேராத, எங்கேயும் போகாத,
நேராக பள்ளிக்கூடத்துக்கு போ, நேராக வீட்டுக்கு வந்துடு. யார்கிட்டையும் சேராதரா, பொல்லாத பயிலுக, யாரு கூடயும் சேர்ந்து விளையாடக்கூடாது, நேராக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு அவன் நேராக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு பெரியவன் ஆனோடனே நேராக ஏற்ற வீட்டு பிள்ளைய கூட்டிக்கிட்டு நேராக ஓடிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அழுகுறாரு, ஐயோ நேராக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நேராக வர சொன்னனே, நேராக ஓடிட்டானேன்னு. பிள்ளைகளை மற்றவர்களோட கலந்து பழக பேச விடுங்க. அடிபட்டு சண்டை போட்டு வரட்டும், காலில் காயம் பட்டுட்டு வரட்டும், அதெல்லாம் பட்டு அனுபவித்து வந்தால் தான் ஒரு குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் முழு மனிதனாக இந்த சமுதாயத்தில் வளர முடியும். அதனால் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஒரு சினிமா பார்க்கணும்னா எங்கள் அப்பாட்ட ஜூன் மாதம் 1 சினிமாவுக்கு கேட்டோம்னா ஆகஸ்ட் மாதம்தான் அனுப்புவார் படத்துக்கு. அவ்வளவு கெஞ்சனை. அந்த படமே வந்துட்டு போயிருக்கேன், அடுத்த படத்துக்கு தான் போவான். குடியிருந்த கோயில்னு எம்ஜிஆர் படத்தை பார்க்குறதுக்கு 3 மாதம் எங்கள் அப்பாட்ட போராடி, அன்னைக்கு டிக்கெட்டு 4னா 25 காசு, அதை கொடுக்கறதுக்கு அம்புட்டு யோசனை. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தில் வர்ற அம்புட்டு பாட்டையும் மனப்பாடம் பண்ணி எங்கள் அம்மாட்ட பாடுறது. குங்கும பொட்டின் மங்களம் அப்படின்னா எங்கள் அம்மா, ஏண்டா 4வது படிக்கிறப்பே காதல் பாட்டு ஏடா பாடுவேன் அப்படின்னா எங்கள் அம்மா உடனே வேறு பாட்டு, என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா அப்படின்னா எங்கள் அம்மா கண்ணங்கரேர்னு பள்ளி எத்தி கிடப்பேன். என்னை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து, எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் என் பிள்ளை அப்படிம்பாங்க. அவ்வளவு அசிங்கமாக இருப்பேன் சின்ன பிள்ளையில, குளிக்கிறதே இல்லை பெரும்பாலும். ஆனால் எங்கள் அம்மா என்னை அப்படி முத்தம் கொடுத்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கான்ட்டு நான் பாடின பாட்டுக்கு அன்னைக்கு கைதட்டி ரசித்த முதல் ரசிகை என்னை பெற்ற என் தாய் தான். எல்லாத்தோடையும் பேசு போ. நான் பண்ண சேட்டையெல்லாம் அங்கீகரித்தாங்க. பக்கத்து ஊரில் பக்கத்து வீட்டில் ஒரு கிழவி செத்து போயிடுச்சு. அந்த கொட்டு கொட்டுறவங்கெல்லாம் வந்து இப்போ வாசித்துட்டு தாளம்லாம் வாசித்துட்டு அந்த குச்சியெல்லாம் வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட போயிட்டாங்க. நான் அந்த குச்சியை பூரா எடுத்து கொண்டுட்டு பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டேன். வந்து அர்றாங்கிறாங்க, குச்சி இல்லை. எங்கடா குச்சி குச்சி குச்சின்னு கத்துனா அம்புட்டு குச்சியையும் நாங்கள் அங்கிட்டு காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு ஓட்டை பிளேட் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு 5 பேர் டங்கரை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு ஆள் பிடிச்சிட்டு வந்து எங்களை வெளுன்னு வெளுத்து எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொச்சியை பூரா தேடி போயிட்டான் டீச்சர் உங்கள் பையன். எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, ஏன்டா இப்படி ஊரே வாயில் விழுகுற அப்படின்னு. எம்புட்டு சேட்டை, எவ்வளோ ரகலை. பிள்ளைகளை அப்படி தான் வந்து எல்லாரோடையும் பழக்க விட்டு இருப்பணும். ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குங்க பிள்ளைய. இன்றைக்கி அவங்க பார்க்குற சீரியல்கள்லாம் இப்படி. என் பேரன்லாம் பார்த்தா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கொரோனா சமயத்தில் மிஸ்ஸு பாடம் நடத்துகிறாங்க. ரிங்கா ரோசஸ் பாக்கே ஃபுல்லாக பாய்சஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன். இந்த கூடயே பாடுதுங்க பிள்ளைய பூரா மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அங்கே மிஸ்ஸு எதில் மொபைல் ஃபோனில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ரிங்கா ரோசஸ் அப்படின்ட்டு பக்கத்தில் அப்படியே மிச்சர் எடுத்து திங்கிறேன். வாழ்க்கையில் எனக்கெல்லாம் இப்படி ஒரு வகுப்பு கிடச்சிருக்குமே. மிச்சர் திங்கிறேன், எந்திரிச்சு ஓடுறேன், திருப்பி வந்து மிஸ்ஸை ஆஃப் பண்ணுறேன். மிஸ்ஸை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறேன். மிஸ்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன். நான் பேரன் அருமையாக படிச்சுட்டு இருக்கான்டா ரைம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். திடீர்னு ரைம் விட்டுட்டு வேற கேட்குது. டே பட்லு, என்னைய விட்டுட்டு நீ எப்படா சமாசா தின்ற? டே சிங்கம் சார் நம்மளை துரத்திட்டு வர்றாரு, உடனே புறப்பட்டு போடா. இல்லைடா மோட்டு, நம்மளையெல்லாம் இப்படிலாம் நினைக்காதடா. டே சும்மா போடா. இல்லைடா போட்டு, டே நம்ம 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுவோம்டா. சிங்கம் சார், நான் என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் எப்படியாவது கேப்சர் பண்ணிடுவேன். ஏய், உங்களுடைய காசெல்லாம் நான் இப்போ திருடிட்டு போய், டே ஜான் வர்றான்டா காசை திருடுறதுக்கு, உடனே கிளம்பி ஓடுறா அப்படின்னு மோட்டுப்பட்டில் உட்காந்து பார்க்குறேன். மிஸ்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் என் பேத்தி பார்த்தீங்கன்னா, டோரா இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காடு மலை பாலைவனம்.
இதுக்கு நம்ம எப்படி போகிறது, நான் அந்த மேப்னு முக்கோணமாக ஒன்று அப்படியே குதிச்சுக்கிட்டே வருது, அது வழிகாட்டுது. இது உட்காந்து என்ன ஜாலியாக கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இது இப்படின்னா என்னன்னே தெரியாது. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி காலங்கள் மாறி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சீரீஸை அடுத்த நிமிஷம் இங்கே வந்து குழந்தைகளுக்கான ஒரு சீரீஸை இன்றைக்கி வந்து பார்க்குற அளவுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி பெருகிருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்னால் என்னது, ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா ஒரு ஆளை விட்டு சொல்லி விடுவாங்க. இன்றைக்கி நிறைய ஊர்களில் ஒரு டெத்துனா ஒருத்தன்ட்ட சொல்லி எல்லா ஊர்லையும் போய் சொல்லிட்டு வாடா அப்படிம்பாங்க. அதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் வச்சு, இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பாண்டிய மன்னருக்கு ஒரு சந்தேகம், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகத்தை தீர்ப்பவர் யார், அந்த புலவருக்கு 1000 பெண் பரிசளிக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பாங்க. முரசறைதல். அப்புறம் புறா கிட்ட லெட்ரு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாள். அப்புறம் ஒற்றர்கள் மூலம் தகவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்து வந்த பிற்பாடு தான் ஓலை அதெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் லெட்டரு. இப்போல்லாம் கடிதம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. அந்த போஸ்ட்மேன் பாவமாக இருக்குது. வெறும் பையத்தான் தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. பெரும்பாலும் எதை கொண்டு வர்றாருன்னா, இந்த பேங்க்கிலேருந்து பணம் கட்டலைன்னா அது மட்டும்தான் பாக்கெட்டில் இருக்குது. ஒரு வாழ்த்து மடல் ஏதாவது இருக்கா, அப்பா மகனுக்கு எழுதின கடிதம் இருக்கா, மகனுக்கு அப்பா எழுதின கடிதம் ஏதாவது பையில் இருக்கா, ஒன்றும் கிடையாது. பேங்க்லேருந்து பணம் கட்டாது, எல்ஐசியில் பணம் கட்டினதுக்கு ரிசிப்ட்டு, இல்லாட்டி கட்டலைன்னா ஃபைனு, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸு, முனிசிபாலிட்டியிலேருந்து தண்ணி வரி கட்டலைன்னா அதுக்கு நோட்டீஸ் வரேன், இல்லாட்டி யாராவது இந்த விளம்பரம் கொடுத்துருப்பாங்க, ஒரு மனை வாங்கினால் இன்னொரு மனை இலவசம், சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகில் அப்படின்ட்டு காளையார் கோயில் தாண்டி பிளாட்டை போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது விளம்பரம். இதுதான் போஸ்ட்மேன் தூக்கிட்டு திரிகிறாங்களே ஒழிய நல்ல கடிதம் ஏதாவது வருதா? ஸ்கூல்லேருந்து ரிசல்ட்டு போட்டாங்கன்னா அந்த போஸ்ட்மேனையே பார்த்துக்கிட்டு இருப்பான். கார்டுன்னொன்னா 9th 10th பாஸ் பண்ணுறது அவர் தான் அந்த போஸ்ட் கார்டை கொடுப்பாரு. ப்ரொமோட்டட் அப்படின்னா போஸ்ட்மேனு கண்ணங்கரேர்னு செந்தில் மாதிரி இருப்பார். அவருக்கு முத்தம் கொடுப்பேன் நான் ஏன்டா எனக்கு முத்தம் கொடுக்குறேன், 9th பாஸுங்க போஸ்ட்மேன், நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க அந்த செய்தியன். போஸ்ட்மேன் அந்த கடிதம் எழுதுறது இல்லை, மணி ஆர்டர் ஒழிச்சிட்டாங்க, தந்தி போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ், ஷார்ட், அது என்னது எஸ்எம்எஸ்க்கு ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் எஸ்எம்எஸ். ஏய் லியோனி, ஐ வாண்ட் டு மீட் யூ. இது கூட பரவாயில்ல, அழகான மெசேஜ். ஒரு அம்மா, ஏய் சாந்தி சாப்பிட்டியா, SAPTIA சாப்பிட்டியா இங்கிலீஷில். அது நான் உடனே அது வந்து சாப்பிட்டேன்லாம் போடாது, திங்கிற மாதிரி ஒரு பொம்மை சாப்பிட்ருச்சான். எப்படி சுருக்கிட்டாங்க பாருங்கள் மனுஷனை. நான் பாஸ் ஆகிட்டேன்டான்னு ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஒரு பொம்மையை அடுப்பினேன் ஒருத்தன். ஏன்டா நான் பாஸ் ஆனதுக்கு நீ ஏன்டா அழுகுற, நீ எல்லாம் பாஸ் ஆகிற, நான் ஃபெயில் ஆகிட்டேன்டான்ட்டு ரத்த கண்ணீர் பொம்மையை அனுப்புகிறேன். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கம்யூனிகேஷன். ஒரு காலத்தில் இருந்தது அது. இதுக்கு பேர் தான் சமூக வலைத்தளம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், என்னென்னமோ இருக்குது. எவ்வளவு தகவல்கள் என்னென்ன எப்படிலாம் பரவணுமோ இது எல்லாத்துக்கும் பேர் தான் சோசியல் மீடியா, சமூக வலைதளம் அப்படின்னு வச்சுட்டான். இந்த சமூக வலைதளத்தினால் ஏற்பட்டிருப்பது வளர்ச்சி அப்படின்னு பேசுகிறாங்க. நல்லதான் நடந்துகிட்ருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்டேட்டு இன்றைக்கி நடக்கிறது என்ன, ஒன்றிய பிரதமர் இன்றைக்கி எங்கே இருக்கார், எந்த மீட்டிங்கில் பேசுகிறார், என்ன பேசினார், ராமர் கோயிலில் அவர் என்ன யூனிஃபார்ம் போட்டு ராமருக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணார் அப்படியே பார்க்குறோம். பிரசிடெண்ட் எங்கே இருக்காங்க, முதலமைச்சர் இன்றைக்கி வெளிநாடு பயணம், ஏர்போர்ட்டில் யாரெல்லாம் வழி அனுப்புகிறாங்க, லைவ் அப்படியே பார்க்குறோம். யாரெல்லாம் நேற்று நான் போய் வணக்கம் சொன்னேன், வணக்கம் சொல்லி அவருக்கு கையில் ஒரு புத்தகம் கொடுத்து வாழ்த்துக்கள் தலைவரை அப்படின்னு. நான் போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே எனக்கு அனுப்பிட்டேன், உங்களை ஏர்போர்ட்டில் முதலமைச்சருடன் பார்த்தேன், வாழ்த்துக்கள். ஏன் அவருக்கு பின்னாடி மறைஞ்சேன்னு நின்றுட்டு இருந்தீங்க, கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கலாம்ல. யோசனை சொல்கிறேன் எனக்கு. இதுக்குன்னு கேமராவை எப்படியா ஆன்னு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அவரை வழி அனுப்புகிறது தான் நோக்கமே ஒழிய கேமராவுக்கு போஸ் கொடுக்கறது இல்லை.
சில பேர் பார்த்தீங்கன்னா கேமரா தூக்கிட்டு வந்தால் அப்படியே எங்கே நிற்கிறேன் நம்மளை தெரியுதான்ட்டு அந்த ஸ்க்ரீனில் வேறு பார்த்துக்கிருவேன். அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு தலையை சீவுறேன் ஒருத்தன். அந்த மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி அப்டேட்டாக இன்றைக்கி கிடைக்கிது. இது வளர்ச்சி இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த குரூப் என்ன பேச வந்திருக்கு? இம்சை தாங்க முடியல, ரசம் வச்சிட்டியா அப்படிங்கிறத ஒரு மெசேஜ். இந்த அம்மா வச்ச ரசத்தை கொதிக்க விட்டு ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புது. வச்சுட்டே உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா, என்ன சொன்னார், அது எப்போ வருமோ போகுமோ தெரியாது. பதில் என்ன சுகமான உரையாடல். இதை உட்காந்து வீட்டில் இதையே டைப் பண்ணிக்கிட்டு பொழுது போகாமல் வீட்டு வேலையை பார்க்காம இப்படி மனிதனுடைய நேரத்தை கொன்று கொண்டு இருக்கிறது வீழ்ச்சி தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு ரெண்டு பேர். வளர்ச்சி அப்படிங்கிற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் அருமையான பேச்சாளர் மட்டுமல்ல, நல்லா பாடுவார். லேட்டஸ்ட்டு சாங் கேட்கலாம். லேட்டஸ்ட் சாங்னா எந்த பாட்டு வரைக்கும்னா, வா நு கவாலியா நு கவாலியா ராவெல்லாம் ராங்காவுதே திப்பி பிடிக்க ராவு ராவு அந்த சாங் வரைக்கும் அடிப்பார். மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே, அதெல்லாம் எப்படி பாடுவாருங்கிறீங்க? இவர் பாடின பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொன்னே, இன்னும் பேசக்கூட தொடங்கலை, இன்னும் நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையலை, என்னை விட்டு நீ போகாதே என்னை விட்டு போகாதே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொன்னே. அண்மையில் மறைந்து போன அருமையான பாடகி பவதாரிணி, அவங்க பாடின பாட்டெலாம் மேடையில் பாடியிருக்காரு. எந்த பாட்டு தெரியுமா? ஞாபகம் இருக்கா உனக்கு? ராசாத்தி ராசாத்தி ரங்குனுக்கு ராசாத்தி ராப்பகலா காத்திருக்கான் வா. லேட்டஸ்ட் சாங்கை இவர்கிட்ட கேட்கலாம். பாட்டு பாடி பாடி பேசக்கூடிய தமிழகத்தின் பல பேச்சாளர்களில் குறிப்பிடத்தக்க என் அருமை தம்பி கடலூர் தணிகைவேலன். பாட்டு மட்டுமல்ல, மிகச்சிறந்த டைரக்டர். ஒரு குறும்படத்தை இயக்கியிருக்கார், அநீதி அப்படின்னு படம். அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தது என்னுடைய மகன் லியோ சிவகுமார். அந்த படத்தில் நல்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்து கிட்டத்தட்ட 75,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இவர் அந்த டேஸ்ட்டை காமிச்சு விட்டார். ஹீரோ அப்படி இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு பைக்கில் அப்படி வந்து, அது வேறு நல்லா ஓடிருச்சு அந்த அநீதி சீரியலு. சீனு ராமசாமி வெளியிட்டார் அதை. அவர் என் பையன் படத்தை பார்த்துட்டு படத்தில் நடிக்க வச்சுறேன்டான்ட்டு மாமனிதன் விஜய் சேதுபதி கூட நடிக்க வச்சார். அப்புறம் என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் கூட கண்ணை நம்பாதே படத்தில் நடித்தார். அழகிய கண்ணேன்னு ஒரு படம் ஹீரோவாக நடித்து அது ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ 25 வருஷம் கழித்து ராமராஜன் திரும்ப ஹீரோவாக நடிச்சிருக்காரு சாமானியன் படத்தில். அதில் அவருக்கு மருமகனாக நடிச்சிருக்கேன். அது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இவர் போட்ட பிட்டு தான். நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி நடிகர் ஆகிட்டான். உண்மையிலே அவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தா 10ஓட 11 ஆகிருக்கான். லியோனி மகன் ஒரு கலைத்துறையில் சைன் பண்ணணுன்ட்டு என் மகனை நடிகனாக்கி ஹீரோவாக்கின பெருமை நம்ம தணிகைவேலை தான் சார். அந்த பக்கம் மஞ்சள் சட்டை போட்டு உட்காந்துருக்கார் பாருங்கள். சிரிப்பை பார்த்தீங்களா? இந்த சிரிப்பை வச்சு தான் பல பேர்த்த காலி பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு ஊர்லேயும் பிக்கப் பண்ணுறாரு. ஒன்றும் சிக்க மாட்டேங்குது பாவம். புதுக்கோட்டைக்காரரு நல்ல பையன். பேச்சுன்னா பேச்சு அடாடாடா. சின்ன பையனாக இருக்கப்போ என்கிட்ட பேச வந்தான். அவனுடைய வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஒரு ரோஜா செடியை அப்படி சின்னதாக நட்டு வச்சுட்டு அதில் ஒரு பெரிய பூ பூக்கும்போது அந்த நட்டு வச்சுவேன் எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அந்த சந்தோஷத்தை இன்றைக்கி நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அதுதான் என் தம்பி, என் மகன் ஹரிபாலகிருஷ்ணன். என்கிட்ட சின்ன பையனை பேச தொடங்கி என்னுடைய குருநாதர் சாலமன் பாப்பையா டீமில் பேசுகிற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்ட சிறந்த பேச்சாளர் தம்பி ஹரிபாலகிருஷ்ணன், புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அந்த பக்கம் ஒருத்தர் ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காரு. நீங்களே பேசிட்டு முடிச்சுருங்க, அப்புறம் எங்களையெல்லாம் எதுக்கு மெட்ராஸ்லேருந்து கூட்டி வந்தீங்க அப்படின்னு உட்காந்துருக்கார் பேராசிரியர் முனைவர் விஜயகுமார்.
எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மதுரையை சேர்ந்தவர், சென்னையில் பணியாற்றுகிறார். இன்றைக்கி செஸ் மூலம் உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய நமது தமிழ் வீராங்கனைகள் வைஷாலி, பிரக்யானந்தா 2 பேரையும் உருவாக்கிய ஆசிரியர். அவர்கிட்ட படித்தவங்க 2 பேரும். இது மாதிரி ஒரு ஆசிரியனுக்கு தான் இந்த மாதிரி பெருமையெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சிவகங்கையில் எஸ்பியாக இருந்தார் பிரபாகர்னு. அவர் என்கிட்ட படித்தவர். அவர் ஜாயின்ட் கமிஷனராக சென்னைக்கு வந்தார். திடீர்னு ஒரு நாள் வீட்டில் இருந்தேன், ஒரு 200 போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. முடிவு பண்ணிட்டேன், ஏதோ மீட்டிங்கில் தப்பு தண்டாவை பேசிட்டேன் போல், ஏற்றுறதுக்கு தான் வந்துட்டாங்கன்ட்டு எங்கள் வீட்டுக்காரமாட்ட பெட்டிலாம் ரெடி பண்ணேன். அநேகமாக எப்படியும் 5 நாள் போட்டுருவாங்க அப்படின்ட்டு பெட்டி இப்போ இதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் உள்ளுக்கு வந்தோன்னே, சார் எஸ்பி பார்க்க, எஸ்பியாக அரெஸ்ட் பண்ண வந்துட்டாரா அப்படின்னா உள்ளே வந்தோன்னே சல்யூட் அடித்தார். சார் பிரபாகரன் உங்கள் மாணவன் அப்படின்னா, அப்பா நிம்மதி. எனக்கு நான் எடுத்த பெட்டியை திருப்பி கீழே வச்சிருந்துட்டேன். நான் அரெஸ்ட் பண்ண வரல சார், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன் சார்ன்ட்டு புது வருஷத்தன்னைக்கு ஒரு எஸ்பியாக இருக்கக்கூடிய மாணவன் என்னை சந்தித்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, உலகத்திலே நான் ஒரு கலெக்டராக இருந்தால் கூட இவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன். ஒரு ஆசிரியனுங்கிற நேரத்தில் அந்த இடத்துல தான் நான் சந்தோஷப்பட்டேன். அது மாதிரி பேராசிரியர் விஜயகுமார் ரொம்ப ஆவேசமாக கோபமாக பேசக்கூடிய பேச்சாளர், நகைச்சுவை ததும்ப ததும்ப கருத்துக்களை அள்ளி வழங்கும் பேச்சாளர். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த அருமை சகோதரி திருமதி தீன்ஷா. அவங்களும் மாணவியாக இருக்கும் பொழுது எங்களுடைய பேச்சரங்கம், அதாவது பேச்சு திருவிழாவில் பேசி இன்றைக்கி மிகச்சிறந்த பேச்சாளராக வந்திருக்காங்க. கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பணியாற்றி கொண்டு இப்பொழுது யூபிஎஸ்சி என்ற மிகப்பெரிய எக்ஸாமுக்கு தயார் பண்ணிகிட்ருக்காரு. அதில் அவர் வெற்றி பெற்று ஒரு மாவட்ட துணை ஆட்சியர், ஆட்சியர் என்ற பொறுப்புக்கெல்லாம் வரணும். பெண்கள் தான் இந்த மாதிரி பொறுப்புகளுக்கு வரணும். காரணம், இங்கே ஒரு பெண் ஆட்சித்தலைவராக இருக்கிற இடத்துல நீங்கள் பேசுகிறீங்கம்மா, அதனால் உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். திருமதி தீன்ஷா, அதாவது வீழ்ச்சியே அப்படிங்கிற அணியில் நிறைவு செய்ய வந்திருக்கிறார்கள். மிக அற்புதமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தின் எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, முதலாவதாக சமூக வலைதளங்கள் இன்று தந்திருப்பது வளர்ச்சியே என்ற அணியை தொடங்க திரு ஹரிபாலகிருஷ்ணன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும், பப்பாசி நிறுவனத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் முருகன் அவர்களுக்கும், தலைவர் உள்ளிட்ட எல்லோருக்கும், நூலகத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஹரிபாலகிருஷ்ணனை உங்கள் கரவொலியோடு தனது விவாதத்தை வழங்க வருகிறார். வாயா. காய்களிலே வெளியழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். கனிகளிலே வெளியழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. பறவையில வெளியழகு மயில், உள்ளழகு குயில். ஆடும்போது மயிலழகு, பாடும்போது குயிலழகு, ஓடும்போது மானழகு, பாயும்போது புலியழகு, மேயும்போது பசுவழகு, தேயும்போது நிலவழகு, எழும்போது கதிரழகு, விழும்போது அருவியழகு, விடியும் போது விண்ணலை அழகு, மடியும் போது கடல் அலை அழகு, கொதிக்கும் போது பாலழகு, துதிக்கும் போது பாடல் அழகு, வடிக்கும் போது சோரழகு, குடிக்கும் போது கூழழகு, நீராடும் போது ஈரமழகு, போராடும் போது இந்த சிவகம்பை சீமை வீரம் அழகு என்ற வாக்கை மெய்ப்பிக்க வருகின்றிருக்கிற இந்த தமிழ்சார் சான்றோர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, சிவகங்கை மண்ணை மிதிச்சாலே கவிதை பொங்கி வருங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. உண்மைக்குமே பண்பாடு மிக்க மண். நடுவர் அவர்களே, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நம்மளாம் அழைச்சிட்டு போக அதிகாரிகள் வந்தாங்க. வந்து இறங்கின கேள்வி, நீங்க சாப்பிட்டீங்களா சார்னு கேட்டாங்க. அது நம்ம மண்ணினுடைய பண்பாடாக இருக்கிறது. அதனாலதான் அமெரிக்காக்கார முறை யாரையாவது பார்த்து பேசுனா நிறத்தை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி, நீங்க எந்த நாட்டுக்காரன்னு கேட்பான். இங்கிலாந்துக்கார முறை யாரையாவது பார்த்து பேசுனா மொழியை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி, நீ என்ன மொழி பேசுறன்னு கேட்பான். ஜெர்மன்கார முறை யாரையாவது பார்த்து பேசுனா அறிவை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பான். ஆனால் தமிழன் ஒருவன் தான் யாரையாவது முதல் முறையாக பார்த்து பேசும்போது அடிவயத்தை பார்த்து பேசுவான். அதனால தான் கேள்வி, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். இந்த பண்பாடு மிக்க மண்ணில் ஒரு பண்பாட்டு மிக்க தலைப்பை பேசுகிறத நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கடா தம்பி இப்போ அப்படிலாம் பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே உள்ள நுழையிறப்ப வாங்க வாங்க நீங்கள்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிட போகிறீங்கன்றேன். லைனே வந்தவன் எப்படியா சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு, அப்படியே சொன்னாலும் விட்டுருவா போகிற, சாப்பாடு போடாமல் விட்டுருவியாங்கிறேன்.
அதுக்கு இவன் அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைகளை 200-300 கொடுக்காமையா போயிடுவேங்கிறேன். 15 ரூபா சோத்தை போட்டு 300 ரூபாய்க்கு ஆட்டையாக போடுறேன். வந்தவன் அப்படியே கொடுத்தாலும் உன் பிள்ளைய என்ன வாங்கவா போகுதுங்க, ரோசக்கார பிள்ளையன்ட்டு. கடைசி வரைக்கும் இவனும் சோறு போடல, அவனும் சாப்பாடு போடல, வாயிலேயே ரவை வாங்கி உப்புமா கண்டிக்கிட்டு இருக்கான். எங்கேயா சாப்பிட்றங்கிறது ஒருத்தனை கிளப்புறதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. பேசிக்கிட்டே இருப்பேன், அப்போ நான் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா, அப்போ நான் வர்றேங்க, சாப்பிட்டு போகலான்னா அவரை எந்திரிச்சு போயான்னு அர்த்தம். அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஆனால் உண்மைக்குமே நடுவர்களே, உங்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். சார், இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எனக்கே ஆப்பு வச்சுட்டியா என் உதாரணத்தை வச்சு? இல்லை நடுவர்களே, இன்னைக்கு சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் எங்கள் பசங்கள்லாம் பொண்ணுங்கள்ட்ட பேசுகிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கூட, பல நாட்டு பெண்களோடு எங்கள் இளைஞர்கள் பேசினாலும் கூட, ஒரு ஹிந்திக்கார பொண்ணு மேரா பியார்னு சொல்லி எங்கள் பசங்கள்கிட்ட பேசும்போது வராத சந்தோஷம், ஒரு தெலுங்கு பொண்ணு பாபான்னு சொல்லி அவங்க மொழியில் கூப்பிடும்போது வராத மகிழ்ச்சி, ஒரு மலையாள பொண்ணு என்ற பிரேமேன்னு சொல்லி எங்கள் பசங்கள்கிட்ட பேசும்போது வராத மகிழ்ச்சி, நம்ம ஊருக்கார பொண்ணு மாமான்னு சொல்லி பேசும்போது வருதுன்னு சொன்னா, இன்னைக்கும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதில்லைன்னு சமூக வலைதளங்களை ஃபாலோ பண்ற பசங்களா தான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். சில பேர் இப்போ ஃபோன்லேயே ரிங்டோனை வச்சிருக்குதுங்க. மாமா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு வச்சிருக்க ஒரு அம்மா ரிங்டோனு. அவன் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு டெத்து வீட்டில் உட்காந்துருக்கான். டெத்து வீட்டில் உட்காந்து அதை சைலண்டில் போடாமல் விட்டான். எல்லாம் அழுது, மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னோன்னா அழுத பொம்பளையெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா மாமா கிளம்பி போயிட்டுருக்காரு, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு ரிங்டோன் வருதுன்ட்டு. சார், மாமான்னு கூப்பிட்றதுடைய அந்த ஒரு உணர்வு நம்ம எல்லாம் உணர்ந்துருப்போம். நானும் அப்படி தான், ஒரு பொண்ணு நம்மளை மாமான்னு கூப்பிட்டா சந்தோஷமா இருக்குன்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு நான் அவங்க ரிலேட்டிவ்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிச்சு. நான் அவங்க சொந்தக்கார பொண்ணு. என் வீட்டுக்காரம்மாவோட தங்கச்சி ஒரு வாக்கியத்துக்கு 5 மாமா போடும். அடடா. ஆமாங்க மாமா, சாம்பார் சாப்பிட்டு போங்க மாமா, ரசம் வச்சுருக்கேங்க மாமா, எப்போங்க மாமா சாப்பிட வர்றீங்க மாமா, சொல்லுங்க மாமா. சாம்பாரை விட மாமா தான் அதிகமாக இருக்கும். அதில் இருக்க சுகம் நின்ன கல்யாணம் முடிக்காமையே இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னா நீ எப்படியாப்பட்ட ஆள்னு இப்போ தான் தெரியும். நடுவரவர்களே, நானும் அப்படித்தான் ஒரு பொண்ணு சொந்தக்கார பொண்ணுன்னு பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேன். அந்த பொண்ணு ஏங்க சாப்பிட்டீங்களா இருங்க இப்படி ரொம்ப நல்ல மரியாதையாக பேசு. நான் சொன்னேன், ஐயா நீ நல்லா பேசுகிற, ஆனால் வாங்க போங்கன்னு பொதுப்படையாக நம்ம எல்லாம் பேசக்கூடாது, மாமா மச்சான்னு உரிமையோட பேசு, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளை முடியாதுன்னு சொல்லிச்சு. ஏமா முடியாதுன்னு சொல்கிறேன், நல்லா பயப்படாமல் பேசி பழகி, அதுதான் பழக்க வழக்கம்னு சொல்கிறேன். மாமான்னு மட்டும் கூப்பிட முடியாதுங்க அப்படின்னுச்சு. நான் ஏன்னு கேட்டேன். அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில் சொல்லிச்சு, நீ எனக்கு பங்காளி மயன், நீ எனக்கு அண்ணன் போற வருவேன், நான் எப்படி உன்னை மாமான்னு கூப்பிடுறது அப்படின்னு. இன்னைக்கு சொந்தங்கள் அப்படி இருந்தாலும் கூட, எத்தனையோ பேர் தொலைந்து போன சொந்தங்கள் கூட அவங்க அப்பாட்ட போய், அப்பா இவங்க நம்ம சொந்தக்காரங்களாப்பா, யாருப்பா அப்படின்னு கேட்டு, தன் தந்தையிடத்தில் பெற்றோரிடத்தில் கேட்டு தன்னுடைய சொந்தங்களை கூட இன்ஸ்டாகிராம் தொலைஞ்சு போனவங்களை ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியும்னு சொன்னால், சமூக வலைதளங்கள் நம்ம மக்கள் மத்தியில் அவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்குங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நம்முடைய புத்தக திருவிழாவில் ஜல்லிக்கட்டு படத்தை வச்சுருக்கோம். கலரை வச்சு கலர் பூசி விளையாடுறதுக்கு நாம என்ன வடநாட்டுக்கார இளைஞனா, உயிரை வச்சு உயிரை நினைக்கிற மாட்டோட ஜல்லிக்கட்டு விளையாடுற தமிழ்நாட்டுக்கார இளைஞர்கள் என்பதை நிரூபித்து காட்டுகிற மண்ணு நம்ம சிவகங்கை மண்ணுனா, தமிழ்நாட்டிலே அதிக ஜல்லிக்கட்டு நடக்கிறது நம்ம மண்ணில் தான். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் கூட சமூக வலைதளங்கள் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த மெரினா புரட்சிக்கு சமூக வலைதளங்கள் போல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா சார்? அதை விடுங்க, ஒரு நிகழ்வை சொல்றேன். மெரினா போராட்டத்தில் ஒரு பையன் பேசுறான், நம்ம ஜல்லிக்கட்டு காலைக்காக மட்டும் பேசக்கூடாது, விவசாயிகளுக்காகவும் சமூக வலைதளங்களில் பேசணும்னு சொல்லி. அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்குறாங்க, நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு விவசாய குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் விவசாயத்துக்காக பேசலான்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், விவசாயத்துக்காக பேசணுங்கிறதுக்கு நான் விவசாய குடும்பத்தில் தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, சோறு சாப்பிட்ற நன்றி உணர்வு எனக்கு இருக்குது, நான் கூட சமூக ஊடகங்களில் பேசலான்னு இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கும் விவசாயத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பது நம்முடைய சமூக வலைதளம் தானுங்க சார். ஒரு காலத்தில் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு ஒரு ரைம் சொல்லிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் நைஸ் நோ பாப்பார்னு ஏதோ ஒரு பாட்டை தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பாப்பாவை கூப்பிட்டு எங்கே ஒரு பாட்டு பாடியா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன், என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் கூடைக்குள்ள தூங்க போச்சு, கத்தரிக்காய் எட்டி உடைக்க அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு. இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா?
இந்த குழந்தைகள் இன்னைக்கு வீடு தவறாமல் இந்த பாடம் சொல்கிறாங்கன்னா, தொலைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியை கூட மீட்டு குழந்தைகள் கையில் இன்னைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது சமூக வலைதளங்கள் தானே. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கலாம் சார். சார் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன். விவசாயிகள் தங்களுடைய பொருளை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். எப்படி சேர்க்கறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் இன்னைக்கு இது விளைஞ்சிருக்குங்க, இதை நீங்கள் கொண்டு போய் இன்னைக்கு நீங்கள் வைக்கலாங்க, விலை இவ்வளவுங்கன்னு நம்முடைய விவசாயிகள் கூட சமூக ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் போய் சேர்றாங்கன்னா காலத்தினுடைய அடுத்த பரிணாமத்தை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நடுவர் அவர்களே. என்ன தப்பு தெரியுங்களா? சமூக வலைதளங்கள் வளர்ச்சி இல்லை, வீழ்ச்சி தான் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்க கூடாது. நீங்கள் சொன்ன போஸ்ட் பேண்ட்டை சொல்லி போஸ்ட் லெட்டரில் அனுப்பியிருக்கணும். சிவகங்கையில் புத்தக திருவிழா நீங்கள் வந்து பேசுங்கன்னு. அந்த லெட்ரு போய் சேர்றதுக்குள்ளே நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு வீடு போய் சேர்ந்துருப்போம். அப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் இங்கே வந்து அதில் வாட்ஸ்அப்லேயே இவங்க பார்த்துக்குவாங்களாம், வாட்ஸ்அப்லேயே தலைப்பை பார்ப்பாங்களாம், வாட்ஸ்அப்லேயே பெருமையாக இன்னைக்கு லியோனி சாரோட நான் பேசுகிறேன்னு ஸ்டேட்டஸ் வைப்பாங்களாம். இங்கே வந்து வாட்ஸ்அப்லாம் தப்புன்னு பேசுவாங்க. ஒரு நியாயம் வேணாமாங்க சார்? ஒரு விஷயம், நம்முடைய கல்விக்கான மண் இந்த மண். நடுவர் சொன்னது போல உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை முனியது கற்றல் நன்றேன்னு புறநானூற்று சிறப்பு மிக்க கல்வி நம்முடைய கல்வி. தமிழர்கள் பேசினாலும் அதை சிறப்பாக செய்வோம். மொழிப்போர் தியாகிகள் போராட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வரி சொன்னார். என்ன தெரியுமா? ஊப்பியில் ஒரு சிறுவன், சின்ன பையன், அவன் சொல்றான், கோவில்கள் எங்களை பிச்சைக்காரர்களாக ஆக்குகிறது, ஆனால் கல்வி நிலையங்கள் தான் எங்களை அறிவாளிகளாக ஆக்குகிறது, எங்களுக்கு கோவிலை தாண்டி கல்வி நிலையங்களை கொடுங்கன்னு ஊப்பில ஒரு பையன் பேசுறத இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்துக்காட்டாக எடுத்து பேசுகிறார்னு சொன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்களை ஒன்றால் ஒரு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சமூக ஊடகங்கள் போல ஒரு சிறந்த விஷயம் எடுத்துக்காட்ட முடியுமா? தில்லியில் இன்னைக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்கான். தில்லியில் ஒரு பொண்ணு தன்னுடைய பையனுக்கு 5 வயசு பையனுக்கு கேன்சர் இருந்திருக்கு. அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம ஹரித்வாரில் ஓடுற நதியில் கொண்டு போய் 5 நிமிஷம் பையனை முக்கி எடுத்தா கேன்சர் போயிடணும் எவனோ ஒரு முட்டாள் சொன்னதை கேட்டுட்டு மூட நம்பிக்கையால் அந்த பையனை கொண்டு போய் தண்ணிக்குள்ள அமுக்குறாங்க. அமுக்கி அந்த குழந்தைய மேலெடுக்கும் போது இறந்து போச்சுங்க. இது நடந்த சம்பவம். இப்படி இருந்த ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை உதவி செய்யுங்கன்னு ஒரு குழந்தை ட்விட்டரில் டேக் பண்ணி போடுது. அடுத்த 2வது நாள் நேரடியாக முதலமைச்சரே அந்த குழந்தையை தூக்கி அந்த மருத்துவ செலவை பார்த்துக் கொள்கிறார். தமிழக அரசு அதை ஏற்றுக்கொள்கிறது. சாதாரண குடியான ஒரு வீட்டு பிள்ளையை கூட அரசின் உச்ச அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு ஏறிட்டு பார்க்கக்கூடிய நிலைமைகளை சமூக ஊடகங்கள் கொடுக்குதுன்னு சொன்னா, இதுதான் சமூக ஊடகத்துடைய வளர்ச்சி. நிறைவாக ஒரு விஷயம் சொல்றேன் சார், நட்புக்கு ஈடானது எதுவுமே கிடையாது. நேற்று நடந்தது இன்று நடப்பது, நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம். நேற்று சம்பவம் இன்று சாதனை, நாளை சரித்திரம், வரலாறு மாறலாம். நேற்று தோழி இன்று காதலி, நாளை மனைவி, பெண்கள் கூட மாறலாம். ஆனால் நேற்றும் நண்பன், இன்றும் நண்பன், என்றும் நண்பன். நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு சொன்னா, காலத்தால் அழியாத நண்பர்கள் கூட தங்களுடைய நட்பு பிரிந்து போயிருந்தாலும் என்னைக்கோ படித்த நண்பர்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் ஒன்றா பார்த்து பழகி எல்லாரும் ஒரு கெட் டுகெதராக ஒரு பள்ளிக்கூடத்தில் சேரலான்னு சொல்லி தாங்கள் படித்த பள்ளியை 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் தாண்டி எல்லாரும் ஒன்று பார்க்கக்கூடிய அந்த சுகத்தை இந்த மண்ணில் நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய ஒரு வல்லமை சமூக வளர்ச்சிக்கு தான், சமூக ஊடகங்களுக்கு தான் இருக்கிறது என்று சொன்னால், சமூக ஊடகங்கள் ஒருபோதும் வீழ்ச்சி இல்லை, இன்றைக்குமே வளர்ச்சி என்ற வாதத்தை முன்வைத்து வாய்ப்பு தந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அழகான பேச்சு பாருங்க. கார்டில் போட்டு இந்த பட்டிமன்றத்துக்கு சிவகங்கைக்கு வாயா அப்படின்னு நான் கார்டில் போட்டிருந்தா என்னைக்கு போயிருக்கோம்னா, புத்தக திருவிழா முடிஞ்ச பிறகு தான் உனக்கு கார்டு போயிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீ வந்திருக்க முடியாது. தலைப்பு உட்பட நேரம் இன்விடேஷனை ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு கலெக்டர் பிஏ எனக்கு அனுப்புனார். இன்விடேஷனை எங்கள் பிஏ பாலமுருகன் எல்லாத்துக்கும் அனுப்புனார். எத்தனை மணிக்கு வரணும், எங்கே சந்திக்கணும், டைங் 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 கரெக்டாக வந்தாச்சா அப்படின்னா வந்துட்டேன். எத்தனை மணிக்கு வந்த? விஜயகுமார் காலையில் 9:30 PM தணிகவேலன் வந்து சேர்ந்த. இதெல்லாம் கடிதத்தில் நடந்தால் என்றைக்கு நடந்து முடிகிறது அப்படின்னு கேட்டிருக்காப்புல. வாஸ்தவம் தான். ஒரு காலத்தில் வழி கேட்டு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க படுற பாடு. ஒருத்தன் ஒரு ஊரில் போய் மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, மாரியம்மன் கோயில் எந்த மாரியம்மன் கோயில், பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்கிற கோயிலா அப்படின்ட்டுருக்கான். இல்லை அந்த சின்ன மாரியம்மன் கோயில் தான். கோயில்
இந்த பெரிய தலை வந்து நாட்டாமையாக இருக்கார் அவர் கோயிலா இல்லை பெரியசாமி இருக்கார் அந்த கோயிலா? இந்த பெரியசாமி தலைவராக இருக்கிற கோயில் தான். அந்த மாரியம் கோயில் எங்கேயா இருக்குது? நேராக போ, ரைட்டில் திரும்பு, 2 பாதை வரும், அது 2லையும் போகாத. வழி சொல்கிற முறையை பாரு, அது 2லையும் போகாத. சைடில் ஒரு சந்து வரும், அந்த சந்தில் போனீங்கன்னாக்க 3வது லைனில் ஒரு அரச மரம் வரும். அந்த அரச மரத்தை சுற்றி அந்த பக்கம் போனீங்கன்னாக்க ஒரு 3 மாடி வீடு வரும். 3வது மாடி வீடு தாண்டி ஒரு வேப்பமரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார். அவரை கேளு மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லுவாருன்னொன்னே, நான் மாரியம்மன் கோயிலுக்கே போகலடா ஐயா, எங்கேருந்துடா எனக்குன்னே வந்து சேர்றீங்கன்னு. இன்னொருத்தன் வழி சொன்னான், பெரியசாமி வீடு அது, அந்த எருமை மாடு நடந்து போகுதில்ல, அதுக்கு நேராக இருக்கிற வீடு தான் பெரியசாமி வீடுன்னு இருக்கேன். இவன் போகிறதுக்குள்ளே எருமை மாடு பெரியசாமி வீடெலாம் தாண்டி அது 6 வீடு தாண்டி போயிடுச்சு. வழி இப்படியா சொல்கிறது? அந்த மாடு நடந்து போகுதில்ல, அதுக்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்க வீடுன்னொன்னே அவன் மாட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறேன். போய் அந்த மாட்டுக்கு நேராக இருக்கிற வீடு ஏற்கனவே வில்லங்கம் பிடிச்ச வீடு. யாரோ ஒருத்தன் தற்கொலை பண்ணி போலீஸ்காரன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அங்கே போய் நின்று இந்த வீட்டில் யாருங்க இருக்கிறதுன்னு போலீஸ்காரன் உன்னை தாயா தேடிட்டு இருந்தேன், இந்த வீட்டை பற்றி அவனுக்காவது விவரம் தெரியுமான்னு யோசித்தான். வண்டியில் ஏறிட்டாங்க. ஐயோ, எருமை மாட்டை வச்சு வழி கேட்குறப்ப காட்டுறப்பயே நான் சந்தேகப்பட்டேனேன்னு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு ஃபோனில் அப்படி போட்டுட்டு அப்படி ஒரு பட்டனை தட்டினா எங்கள் டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. 500 meters turn right and 200 meters turn left and 100 meters 2 diversions, take the second diversion and yes you have reached கரெக்டாக வேலு நாச்சியார் கெஸ்ட் ஹவுஸ் வாசலில். நம்மெல்லாம் வழி கேட்டு போன காலத்தில் இப்படிலாம் இருந்திருந்தா இன்றைக்கி யாராவது அந்த வழி கேட்குற ஆளே இன்றைக்கி இல்லை. ஏன்னா இன்றைக்கி லொக்கேஷன் மேப், ஸ்பாட் லொக்கேஷன், கல்யாண மாப்பிள்ளையே லொக்கேஷன் போட சொல்கிறேன். அவன் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து மண்டபம் லொக்கேஷன், அவன் நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் வருது, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க மண்டபத்துக்கு. நான்லாம் மண்டபம் மாதிரி எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுங்களா? எஸ்கேஆர் மண்டபத்தில் கல்யாணம், நான் எஸ்டிஆர் மண்டபத்துக்கு போயிட்டேன் மதுரையில். அங்கே என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க, லியோனி நம்ம கல்யாணத்துக்கு அழைக்காமையே வந்துட்டாரே அப்படின்னு மேடையில் வந்து அண்ணன் லியோனி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் அப்படின்னு நானும் வாழ்த்துறை வழங்கி சோறெல்லாம் சாப்பிட்டு ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து நான் எங்கள் வீட்டுக்காரமாக வேறு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வர்றோம். அந்த கல்யாண வீட்டுக்காரன் எங்கெங்க உங்கள் தலைமையில் தான் தாலி கட்டுறேன்னா, என்னங்க இல்லை நான் இப்போ வந்து அட்டன் பண்ணி மேடையில் வாழ்த்தி எங்கேயா போய் பேசினேன், எஸ்டிஆர் மண்டபம் எஸ்கேஆர் மண்டபம் அதுக்கு பின்னால் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தில் போய் பேசி பாடா பட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சமூக வலைதளத்தில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லையா? யார்? நம்ம ஹரிபாலகிருஷ்ணன். ஹரிபாலகிருஷ்ணனுக்கு பதில் பேசணும்னா அதே பேச்சு திருவிழாவில் ஹரிபாலகிருஷ்ணன் கூட போட்டியாக பேசினேன். தீன்ஷா புதுக்கோட்டைக்கு போட்டியாக திருவாரூர் மாவட்டம். வாப்பா. முக்கணியே முப்பாழே மூவாத முத்தமிழே சொக்கனது மாநகரை சூழ்ந்த சொற்போரே இத்தரை சூரியனே எங்கள் உயிரமுதே எம்மொழிக்கும் மூத்தவளே என்றும் இருப்பவளே தாயே என் தமிழே உன்னை வாழ்த்துகிறேன். வீரம் செறிந்தவன், பெண்ணியம் காத்தவன், தன் கணவனை கொன்றவனை கொன்றுவிட்ட பிறகுதான் தன் கழுத்தில் இருந்த தாலியை அறுத்த வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த மண்ணிலே, பெண்ணியம் காத்த இந்த மண்ணிலே இந்த புத்தக திருவிழாவில் நானும் ஒரு பெண்ணாக பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான தலைப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் நமக்கு தருவது மகிழ்ச்சியா வீழ்ச்சியா? ஒரே ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், அதாவது எக்ஸ் வலைத்தளம் எல்லாத்துலேயும் சுற்றி சுழண்டு வந்து உருட்டுற பையன் எப்படி உருட்டிட்டு போவான்றதுக்கு ஒரே உதாரணம் நம்ம தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் தான். வந்து எப்படிமா உருட்டிட்டு போகிறாரு. இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு அவங்கள மாமான்னு சொன்னிச்சான். எந்த காலத்தில்?
கட்டின புருஷனையே இன்னைக்கு மாமான்னு சொல்ற காலம் இருக்கா? இங்க பேர் சொல்லி கூப்பிடுற காலம் இது. இந்த காலத்துல போய் மாமான்னு கூப்பிட்டுச்சான். இவங்கள தேடி தேடி பொண்ணுங்க வந்து பேசினாங்களா, என்னம்மா தம்பி உருட்டிட்டு போற? அதாவது ஏமா பேசிட்டு போயிருக்காரு, அவரை போய் உருட்டிட்டு போறாருங்கிறியா? அதுதான் அவங்க பாஷை இன்னைக்கு. விவசாயம் அதான் இப்ப புதுசு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களே, வச்சு செஞ்சிட்டாருங்கிறேன். லியோனி கழுவி ஊற்றினார் தலைப்பு. பொழந்து கட்டிய லியோனி தலைப்பு. நான் என்ன விறகா வெட்டினேன்? மேடையில் பொழந்து கட்டிய லியோனி. ஐயோ, என்னென்ன வாசகம்தான் போடுவாங்களோ பா. இன்னொன்னும் சொல்லிட்டு போனாரு பாருங்க, விவசாயம் காத்தாங்களாம். யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரீல்ஸ் போட்டுட்டு இவங்க விவசாயம் காத்தாங்களாம். என்னன்னு போடுவாங்க? ஹேஷ்டாக் சேவ் ஃபார்மர், ஹேஷ்டாக் சேவ் அக்ரிகல்ச்சர் போட்டா போதுமா? நீங்க 4G 5G எல்லா ஜியும் யூஸ் பண்ணினாலும் கடைசியில நம்ம தேடி போறது கஞ்சி தான் நடுவரவர்களே. இன்னைக்கு இருக்க பசங்க எல்லாரும் இப்படிதான் ஹேஷ்டாக் ஹேஷ்டாக் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வலைதளங்களை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பார்த்தோன்னா, அன்னைக்கெல்லாம் நம்மளுடைய குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு? கூட்டு குடும்பமா இருந்துச்சு இல்லையா நடுவரவர்களே? அவ்வளோ அழகா கூட்டம் கூட்டமாக இருந்த நம்முடைய குடும்பம் எல்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல குழு குழுவா வச்சுட்டு திரியிறாங்க. அன்னைக்கு கல்யாணமா இருக்கட்டும், இல்லை துக்க செய்தியா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், குழு குழுவா சேர்ந்து போனவங்க எல்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ரிப் போடுறான், ரெஸ்ட் இன் பீஸ், அவ்வளோதான். ஆமாவா இல்லையா? அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே வலைத்தளங்களுக்கு அடிமையாகி போயிட்டாங்கன்னு சொன்னா அதுதான் உண்மையான விஷயமாக இருக்கு. அன்னைக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய வலைதள பக்கங்களெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மாமா மச்சான் குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா அந்த இரவுல நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் இல்லையா? அதில் தான் அந்த மகிழ்ச்சி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்மளுடைய போஸ்ட்டை போடுறதுல தான் இன்னைக்கு தன்னுடைய நேரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதுதான் நடுவர்களே உண்மையான விஷயமா இருக்கு. சொல்லாலே வாழ்ந்த சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம் இன்னைக்கு செல்லுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? எல்லாருமே இன்னைக்கு செல்போனை பத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, நீங்களும் ஒரு ஆசிரியர். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். வாத்தியார் நாம 33 வருஷம் வாத்தியாராக இருந்து, அந்த வாத்தியாராக இருந்ததுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்னை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக பொறுப்பு கொடுத்தார். அந்த ஆசிரியராக இருந்ததுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. நிச்சயமா. இன்னைக்கு ஒரு வாத்தியார் என்ன பண்ணாரு, ஒரு சாரு ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் ஜென்ரலாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குற செஷன் நடத்துறாரு. ஜென்ரலான கொஸ்டின் நடத்துறாரு. அவர் கேள்வி கேட்குறாரு, இந்த பசங்கள்லாம் என்னமா பதில் சொல்றாங்க பாருங்களே. முதல் கேள்வி கேட்குறாருயா, எந்த போரில் திப்பு சுல்தான் உயிரிழந்தார்? நம்மளாம் என்ன பதில் சொல்லுவோம்? அந்த குசும்புகார பசங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? அவருடைய கடைசி போர்ல தான் திப்பு சுல்தான் உயிரிழந்தான்னு சொல்லிட்டான். சரி, இப்படி மார்க் போட்டு தான் ஆகணும். அவன் சொன்னது கரெக்டு, லாஜிக்கலாக கரெக்டு. அடுத்து சரி, இவன் தான் இப்படி பதில் சொல்றாரே, டே குமாரே நீ எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இந்தியா சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்திடப்பட்டது? நீ கரெக்டாக சொல்லுவேன்னு எதிர்பார்க்குற அப்படின்னு சொன்னான். ஐயா அப்படின்னு அவன் யோசிச்சு சொன்னா, சொல்டா காகிதத்தினுடைய அடி பகுதியில் தாயா கையெழுத்திடப்பட்டது அப்படி சொல்றான். நம்ம பதிலுக்கு பின்னிடுவாங்க. எதுக்கு பதில் தெரியலையோ அதுக்கு தான் அருமையாக எழுதுவேன். இலக்கணத்தில் வாத்தியார் நடத்தியிருக்காரு. மாத்திரை, மெய்யெழுத்து அரை மாத்திரை இக், குறில் எழுத்து ஒரு மாத்திரை கா, நெடில் எழுத்து 2 மாத்திரை கா, இதுதான் மாத்திரை அப்படின்னு நடத்திட்டார். பரீட்சையில் கேட்டாங்க, மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்கு. படிக்கலை, அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதிட்டான். மாத்திரை என்பது வியாதி வந்தால் கொடுக்கப்படும் பொருள். பெரும்பாலும் வட்டமாகத்தான் இருக்கும், நடுவில் ஒரு கோடு இருக்கும். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும். அதற்கு தமிழ்நாடு அரசு என்று பொருள் அல்ல, தலைவிதியே அவ்வளவுதான் என்று பொருள். வாத்தியார், டேய் இலக்கணத்தை விட உன் சமூக சிந்தனையை நான் பாராட்டேன்டான்ட்டு ரைட்டை போட்டு 5க்கு 7 போட்டிருக்கார்.
ஐயா, நம்மெல்லாம் சுப நிகழ்ச்சிகள்ல வாழை மரம் கட்டுறோம் இல்லையா? நம்மளுடைய மிகப்பெரிய பாரம்பரியம். ஏன் கட்டுறோம் சொல்லுங்க ஐயா, நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு அந்த பசங்க என்ன தெரியுமா பதில் சொல்றான்? என்னமா பதில்? ஆசிரியர் தலை சுத்தி போய் கீழே விழுந்துட்டாரு. வாழை மரம் கீழே விழாமல் இருப்பதற்காக இறுக கற்றப்படுகிறதுன்னு சொன்னான். இப்படிதான் இன்னைக்கு இருக்க பதில் பசங்கள்லாம் பதில் சொல்றாங்க. தாஜ்மஹால் யாருக்காக யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்டா சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனாரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டான். அவர் சார்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பா இதோட நான் பிரேக் எடுத்துக்கிறேன் சார் கிளாஸை விட்டு போயிட்டார். இன்னைக்கு பசங்களெல்லாம் இப்படிதாங்க குசும்பாசோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஒரு விதமான நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமாக இருக்கட்டும், நம்மளுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விதமாக இருக்கட்டும், பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்லாம் நமக்கு அவ்வளோ அருமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு கவுண்டர் அடிக்கிறேன் கவுண்டர் சொல்றேன்ற பேர்ல இந்த மாதிரி குசும்புத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இதனால என்ன நமக்கு இழப்புன்னு நம்ம யோசிச்சோன்னு சொன்னா நம்மளுடைய மனித தன்மையை நம்ம இழந்து விடுறோம். நம்மளுடைய கவுண்டர் அடிக்கிறோம்னு சொல்லி எதிரில் இருக்கிறவங்கள நோகடிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காதல் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸ் வலைத்தளம் இதெல்லாம் இல்லாம இல்லை. அதுல எப்படி தெரியுமா நடுவர்களே காதலிக்கிறாங்க? எப்படி தெரியுமா காதலிக்கிறாங்க? இன்ஸ்டால நம்ம தம்பி மாதிரி பார்த்து காதலிச்சு, ஃபேஸ்புக்ல நிச்சயம் பண்ணி, வாட்ஸ்அப்ல கல்யாணம் பண்ணி, ஸ்னாப்டீல்ல குழந்தைய ஆர்டர் பண்றாங்க நடுவர்களே. இப்படித்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி சமூக வலைதளத்தை பயன்படுத்தி வீழ்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதுதான் உண்மையான இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்மளுடைய அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, நடுவர்களே எடுத்துக்கோங்களே, எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப கடினமான ஒரு பாதையில இருந்து கடந்து வந்தவங்களா தான் இருப்போம். அதனாலதான் நடுவர்கள் அழகா வந்தப்ப கூட சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் எல்லாரோடையும் பழக விடுங்க, அவங்கள விளையாட விடுங்க, அடிபட்டு காயப்பட்டு வந்தாதான் அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்குன்னு சொன்னார். அந்த தன்மையெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட இருக்குன்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு அவங்களையே ஒரு ஜோனுக்குள்ள போட்டு அடைச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையை எதிர்கொள்ளணும்னு சொன்னா அந்த தன்னம்பிக்கை அவங்க கிட்ட இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய தரவரிசை பட்டியல் சொல்லுது, குழந்தைகள் அதிக விதமான தங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லாம தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதற்குத்தான் அவங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு? எந்த சந்து பந்துக்குள்ள நம்ம ஓடி போனாலும் ஸ்டெக் ஆகாம யூடியூப்ல ஓடுது இல்லையா ஆடு, அந்த ஆடு மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் இருக்கணும்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. அப்படிலாம் யோசிச்சா எப்படிங்க நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கையா நம்மளுடைய பெற்றோர்கள் வாழ்ந்தார்கள், நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிலாம் வாழ்ந்திருந்தா நம்ம இன்னைக்கு இந்த சரித்திர பூமி மாதிரி, சிவகங்கை பூமி மாதிரி ஒரு பூமியை பெற்றிருக்க முடியுமா சொல்லுங்க? நிச்சயமா முடியாது. நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்ளணும். அதற்காக வலைத்தளங்களுக்குள்ளே நம்மளுடைய வீழ்ந்து கிடக்கிறத விட்டுட்டு நம்மளுடைய உலகளாவிய அறிவை எப்ப சிந்திக்க நினைக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முதற்படியை முன்னேற்றம் செய்வோம். அழகா நம்மளுடைய ஐயா அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள் இளைஞர்களே, நீங்கள் காணக்கூடிய கனவு உங்களுடைய உறக்கத்தில் வருவதாக இருக்காது. எந்த கனவு உங்களை உறங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் உண்மையான கனவுன்னு ஐயா கலாம் அழகா சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி கனவுகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம காண வேணும். அதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழால இப்படி ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அவரு ஒரு தவளையை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அந்த தவளைய அவர் தாவுன்னு சொன்னா தாவுறதுக்கு பழக்கி வச்சிருக்காரு நடுவர்களே. என்ன பண்றாரு, ஒரு ஆராய்ச்சி கூட்டத்துல போயிட்டு அந்த தவளையினுடைய ஒரு காலை முதல்ல வெட்டிடுறாரு. வெட்டிட்டு தாவு அப்படின்னு சொல்றாரு. அந்த தவளை தாவிருச்சு. பிறகு என்ன பண்றாரு, ஆஹா சரியா செஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளையோட ரெண்டாவது காலையை வெட்டிடுறாரு. பாவம் அந்த தவளை. ரெண்டாவது காலையை வெட்டிட்டு தாவுன்னு சொல்றாரு. அந்த தவளை அழகா தாவிருச்சு. பிறகு என்ன பண்றாரு, மூன்றாவது காலையும் வெட்டிட்டாரு. தாவுன்னு சொல்றாரு. அந்த தவளையும் தாவிருச்சு. பிறகு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, நாலாவது காலையும் வெட்டி எடுத்துட்டாரு. வெட்டி எடுத்துட்டு அந்த தவளையை தாவுன்னு சொல்றாரு. எப்படி அந்த தவளையால தாவ முடியும்? எப்படி தாவ முடியும்? ரொம்ப முயற்சி பண்ணுது. கடைசியில் முடியாம, வள்ளி தாங்க முடியாம அப்படியே படுத்து போயிருது. கடைசியில் அந்த ஆராய்ச்சியாளர் என்ன தெரியுமா பண்ணாரு, அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. தாவு தாவு தாவுன்னு சொன்னாரு. தவளை செத்தே போச்சு. அவர் முடிவு எழுதுறாரு நடுவர்களே. என்ன தெரியுமா எழுதுறாரு, 4 கால்களையும் வெட்டிய பின்பு தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு எழுதுறாரு. அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர் இப்படி எல்லா
வலைதளங்கள்லையும் தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு நினச்சி அதில் விரிக்கக்கூடிய வலையில் தெரியாமல் போய் விழுந்துடுறாங்க. இதற்கு முன்னாடி கூகுள் மேப்பை பற்றி பேசினாங்க. கூகுள் மேப்பை பற்றி கூகுள் மேப்பை பார்த்தே நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னு சொன்னால் சீக்கிரமாக பரலோகம் போயிடுவோம். ஆமாவா இல்லையா? நமக்கு சென்ற ஆண்டு கூட கேரளாவில் பார்த்தீங்கன்னா 4 மருத்துவ மாணவர்கள் கூகுள் மேப்பை பயன்படுத்திட்டு அவங்க வழி தேடி ஒரு திருமண நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போயிருக்காங்க. கடைசியில் அது காட்டின வழியில் போய் ஒரு குறுக்கு பாதையில் போய் ஆற்றுல அந்த கார் கவிழ்ந்து 4 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதுதான் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. ஆக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட வழி கேட்டிருந்தா அழகா வழி சொல்லியிருப்பாரு. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். அதை எப்படி பயன்படுத்தணுன்ற விதத்தை நம்ம அழகாக தெரிஞ்சு கொண்டு பயன்படுத்தலாம். இந்த புத்தக திருவிழாவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அழகான ஒரு கவிதை. என்னை மணல் கருகும் பாலையிலே விடுங்கள் இருப்பேன், ஜீவராசி இல்லா தீவிலே இடுங்கள் கிடப்பேன், காற்றே தொடாத கிரகத்தில் விடுங்கள் உயிர்ப்பேன், ஆனால் என்னை புத்தகம் இல்லா அறையில் பூட்டினால் 2 மணியில் இறப்பேன் என்றார் நம்முடைய கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள். ஆக புத்தகத்தை நேசிப்போம், சுவாசிப்போம், வலைதளங்களின் வீழ்ச்சிகளின் வலையில் வீழாமல் நம் வளர்ச்சிக்கு பாதையை நோக்கி வாழ்வோம் என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. புத்தகங்களை வாசிங்க, வலைதளங்களில் மூழ்கி போகாதீங்கன்னு ஒரு அருமையான அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ரூமுக்குள்ளே போனப்போ ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லை, அதிலேருந்து நம்ம மீள முடியாது. அதனால் புத்தகங்களை படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டில் அவங்க நிறைய புத்தகங்களை படித்ததுனால தான் வைரமுத்துனுடைய கவிதையை மேற்கோள் காமிக்கிறாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட கொட்டேஷனை சொல்கிறாங்க. ஒரு பெண் புத்தகங்களை படிக்க 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 அவள் பல உலகங்களுக்கு அரசியாகிறாள் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார். புத்தகங்களை படிக்க படிக்கத்தான் அன்றைக்கி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகள்லாம் எப்படிப்பட்ட கதைகள்லாம் வருதுங்கிறீங்க. அடே அப்பா, புன்னகை அப்படின்னு ஒரு கதை, கவிஞர் கந்தர்வன் புதுக்கோட்டைக்காரர். என்ன கதைன்னா, ஒரு திருடன் வீட்டுக்கு திருட வர்றேன். நைட்டு 11 மணிக்கு உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிக்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுக்கிறான். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சிட்டான். எடுத்து முடிச்சுட்டு பார்க்குறான், ஒரு தொட்டியில் ஒரு அழகான குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட முகத்தை பார்க்குறான். அந்த குழந்தை சிரிக்குது. அந்த சிரிப்பு அவன் மனசை படுத்துது. அந்த சிரிப்பையே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். கையில் இருக்க ஒவ்வொரு பொருளாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு அவனுக்கு. அவன் எடுத்த பொருள்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அந்த குழந்தையோட சிரிப்பில் அப்படியே மயங்கி எல்லாத்தையும் திருட முடிஞ்சு. இந்த குழந்தையோட சிரிப்பை நம்மளால் திருட முடியலையே, அது திருட முடியாத ஒரு அழகு. உலகத்தில் அழகை ஒருத்தன் திருட முடியாது, ரசிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு திருடன் அந்த குழந்தையினுடைய சிரிப்பை ரசிக்க ஆரம்பித்து அந்த இடத்துலையே குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலில் தண்டனை அனுபவித்து மீண்டும் திருமணம் முடித்து ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையின் சிரிப்பை ரசித்தான் அப்படின்னு ஒரு பக்க கதையாக கவிஞர் கந்தர்வன் எழுதியிருக்கார். ஒரு கதையை, ஒரு சிரிப்பு, குழந்தையின் சிரிப்பே ஒரு மனிதனுடைய மனதை மாற்றும். அப்படிப்பட்ட ஆற்றல் புத்தகத்துக்கு இருக்குது. அதனால தான் சமூக வலைதளங்களில் வீழாதீர்கள், இந்த புத்தகங்களை படியுங்கள்னு சொல்லி புத்தக திருவிழாக்களை நடத்துறதுக்கு காரணமே இதுதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு கொடைக்கானலில் பில்லர் ராக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறேன். அதில் எழுதியிருக்கு, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் தூண்பாறை அப்படின்ட்டு. தூண்பாறை லேக் போட்டில் போகிறாரு குடும்பத்தோட. ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஒரு திருடன் பார்க்குறேன் ஸ்டேட்டஸை. கொடைக்கானலில் இருக்கீங்க சர்த்தேன், அட்ரஸை பார்த்தேன் கொடைக்கானலில். அதில் கீழே மெசேஜ், ஸ்டேட்டஸு கீழே, ஆஃப்டர் 3 days ஐ வில் ரிட்டர்ன் டு திண்டுக்கல். 3 நாள் ஆகுமா, பதறாமல் திருடலாம் மாப்பிள்ள, போடு மாப்பிள்ள சாவின்ட்டு கள்ளச்சாவியை போட்டு வீட்டில் இருக்கிறத பூரா மொட்டையை அடிச்சுட்டு கொடைக்கானல் போயிட்டு எல்லாம் இப்படியே அப்போவே சொன்னேன், ஸ்டேட்டஸ் போடாதடி போடாதடி போடாதடின்னு கேட்டியா? சரி, மிச்ச காசை வச்சுட்டு எங்கே போவேன், திருப்பதியில் போய் மொட்டையை போட்டு வந்துடுவேன்
நம்ம வீட்டை தான் ராத்திரி பூரா ஒருத்தன் மொட்டையை போட்டு வந்துட்டான்ல, மிச்ச காசுக்கு அதைத்தான் செய்ய முடியும் வாடி அப்படின்ட்டு கோவத்தில் போகிறாங்க. எதுக்கு இதை போய் ஸ்டேட்டஸ் போடுற? பிள்ளைகளோட போய் சந்தோஷமாக அனுபவியா. ஒரு டூரிஸ்ட் இடத்துக்கு போனால் அந்த விஷயத்தை ஒவ்வொரு இடத்தையும் பாரு, அந்த கொடைக்கானலில் இருக்க பூக்களை பாரு, ரசி, டான்ஸ் ஆடு, பிள்ளைகளோட சேர்ந்து விளாடு, ஓடு ஒடியா, போட்டில் போகிறப்ப பாட்டு பாடு. ஜெமினி கணேசன் சாவித்திரியும் பாடுற மாதிரி நிலவும் மலரும் பாடு, அந்த பாட்டை போட்டுக்கிட்டு போ. அதை விட்டுட்டு போஸ் போட்டில் போயிட்டுருக்கான், போ பிச்சை எடுக்க போகிறேன் நான் 2 நாளில், அங்கே ஒருத்தன் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு போடுற ஸ்டேட்டஸு? எதைத்தான் போடணும்னு ஒரு விவஸ்தை வேணாமா? சீட்டு பணம் கட்டி சீட்டு கம்பெனிக்காரன் ஏமாற்றி பணம் கிடைக்காம வந்து நொந்து நூலாகி கட்டுப்பில் உட்காந்துருக்கேன். மாதம் 1000 ரூபா போட்டால் 2 வருஷம் கழித்து 1 லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க. போய் இருக்கிறத பூரா போட்டு விட்டு இப்படி உட்காந்து கிடக்கிறமே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கேன். ஃபோனை ஆன் பண்ணுறேன். கீதாச்சாரம் ஒருத்தன் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கேன். இன்று உன்னுடையது நாளை வேறு ஒருவனுடையதாகும். எதை இழந்தாய் நீ அழுகிறாய், எதை கொண்டு வந்தாய் நீ கொண்டு போகிறாய், நீ எதை இழக்கிறாய், நீ எதை இழந்தாய், வருத்தப்படாதே. நேரங்காலம் தெரியாமல் அனுப்புகிறாங்களேடா. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொன்னதை இப்போ எனக்கு அனுப்பி வச்சுருக்கானுங்களேன்ட்டு அழுகுறேன். ஸ்டேட்டஸு இப்போ ஃபார்வேர்டு பண்ணுற மெசேஜ் அவனுக்கு தேவையா தேவையில்லையா, அதை வாசிப்பானா வாசிக்க மாட்டானா, எவனாவது கவலைப்படுறானா அதை பற்றி? எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் வீட்டில் முக்கியமானவங்க ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க, கல்யாண வீடியோவை அனுப்புகிறேன் அவனுக்கு. அவன் டெத் வீட்டில் உட்காந்து அதை பார்க்குறவன் என்ன நினைப்பான்? எதுக்கு அனுப்புகிறாத? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நல்ல செய்திகளை அனுப்பு, நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதையா செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்லணும். வாங்க, கடலூர் தணிகைவேல் பாட்டு பேச்சு கலந்து உங்களை ரசிக்க மகிழ்விக்க வருகிறார். பலத்த கரவொலியுடன் கடலூர் தணிகைவேல். நடுவர் அவர்களே, நான் சில வாசகங்களை படிக்க வேண்டும், இந்த சபையில் அதை சொல்லியே ஆகணும் அப்படின்ற முடிவோடு வந்திருக்கிறேன். சிவகங்கையில் புத்தக திருவிழாவின் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகம் தலைவர் மதிப்பிற்குரிய திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்கள் தலைமையில் சமூக வலைதளம் மனிதனுக்கு தருவது வீழ்ச்சியே என்ற தலைப்பில் நான் பேச உள்ளேன். இப்படிக்கு தன்னம்பிக்கை பேச்சாளர் தீன்ஷா நூப் யாரு இந்த மெசேஜ் ஃபேஸ்புக்கில் காலையில் 11 மணி நேரத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணிட்டு வந்து வீழ்ச்சியேன்னு பேசிட்டு போய் அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க. சமூக வலைதளம் வீழ்ச்சின்னா நீ எதுக்குமா காலையில் எழுதுன? நடுவரில் இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. சிவகங்கை மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை, பொது நூலக இயக்கம் மற்றும் பபாசி இணைந்து நடத்தும் 3வது புத்தக திருவிழா 2024 சமூக வலைதளங்கள் மனிதனுக்கு தருவது வளர்ச்சியே வீழ்ச்சியே என்ற தலைப்பில் என்னுடைய பட்டிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படிக்கு திண்டுக்கல் லியோனி ட்விட்டரில் அவருடைய அட்மின் எழுதியிருக்கிறார். போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சாவது போட்டிருக்கலாம் பாலமுரிய. ஒன்று அதுக்குள்ளே எதுக்கையா ட்விட்டரில் போட சொன்னேன். நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டு விட்டாரு. மாட்டினா இப்போ வச்சுட்டாரு. இவங்க 11 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதிட்டு வந்து இங்கே வீழ்ச்சியேன்னு பேசுவாங்களாம். எங்கள் நடுவரை மட்டும் இல்லைங்க, எங்கள் நடுவரை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. 80 ஆண்டு கால அரசியல் அனுபவம், 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் கையெழுத்து பிரதியில் தொடங்கி கணினி வரை அரசியலில் களமாடிய ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார். அவர் பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கடைக்கோடி கிராமத்து ஆலமரத்தின் ஆணிவேர் வரை சென்று சேர வேண்டும் என்று மக்களின் மீது கணக்கு வழக்கு இல்லாமல் அன்பு வைத்திருந்த அந்த மனிதர் கூட எல்லா சமூக ஊடகத்திலும் கணக்கு வைத்திருந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவருடைய அந்த ட்விட்டரில் ஆன் பண்ணோன்னா எது வரும் தெரியுமா? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படிங்கிற அந்த வாசகம் வரும். என்னமோ அவரே நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எங்கேம்மா, இதெல்லாம் நீ பார்க்காத, சும்மா ரசம் வச்சது, பெருங்காய டப்பா காணா போனது, இந்த மெசேஜாக பார்த்துப்புட்டு வீழ்ச்சி பயிலுக லவ் பண்ணுற கவிதை,
இதுகளையா இந்த இன்ஸ்டாகிராமாக பார்த்துப்புட்டு இங்கே வந்து வீழ்ச்சின்ட்டு அதுக்கு ஒரு வாத்தியார் வேற கூட அசிஸ்டண்ட்டு. பொதுவாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நல்லா இருக்கோம் அப்படின்னா 2 பேர்கிட்ட சொல்லவே கூடாது. ஒன்று நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட, இன்னொன்று நம்ம சொந்தக்காரன்ட்ட. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொன்னோன்னு வச்சுங்க, அவனுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் பிடிக்காது, நம்ம சொந்தக்காரனுக்கு நம்ம இருக்கிறதே பிடிக்காது. ஆனால் சமூக வலைத்தளத்தில் ஒரு கார் வாங்கியிருக்கிறோன்னு போடுறோம் சார், சொந்தக்காரன்ட்ட சொல்கிறோம், மாப்பிள்ள ரெட் கலர் கார் வாங்கியிருக்கேன் புதுசாக இருக்குது பாரு அப்படின்னு சொன்னால், இந்த காராடா வாங்கியிருக்கிற, இதே கார் தாண்டா வேப்பூரில் 4 பேரோட நசுங்கி சாவுன்னு நானே, அதே காரா அதே கலரா இதையாண்டா வாங்கினேன் அப்படிம்பான். ஆனால் சமூக வலைத்தளத்தில் அதே ஃபோட்டோவை எடுத்து போடுங்க, கார் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடா, எக்ஸலண்ட்டாக இருக்குடா, உன்னுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றிடா இந்த காரு, சந்தோஷமா இருறா அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் அத்தனை பேரும் பாராட்டுறானா இல்லையா? யோசிச்சு பேசணும் சார். கன்னியாகுமரியில் நடுவர்களே, ஒரு மீனவ பெண்மணி மீன் கூடையோட பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறும்போது அந்த கண்டக்டர்ன்ற நார்து மீன் கூட எடுத்துட்டு பஸ்ஸில் இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லி கத்தி அந்த அம்மாவை விரட்டி விடுறான் பஸ்ஸில் இருந்து. கீழே இறங்கின அந்த அம்மா அந்த மீன் கூடையை வச்சுக்கிட்டு, ஏயா உழைக்கிறவ தானே நான் அந்த பஸ்ஸில் ஏறக்கூடாதா, இப்படி திட்டுறையே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அந்த அம்மா கீழே இருந்து கத்துது. ஏதோ ஒரு கடைக்கோடியில் கன்னியாகுமரியில் அந்த அம்மா கத்தனதை எடுத்து ஒருத்தவன் வீடியோவா சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணான். ஏண்டா உழைக்கிற மக்களை வஞ்சிக்கிறீங்கன்னு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த கண்டக்டரை திட்டி தீத்தாங்க. உடனடியாக அரசாங்கம் அந்த கண்டக்டர், அந்த டிரைவர், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அந்த பணிமனையில் இருந்த அதிகாரி அத்தனை பேரையும் இடைநீக்கம் செய்தார்கள் என்றால் இது சமூக ஊடகத்தின் வெற்றியா இல்லையா? அதுவும் யோசிச்சு பாருங்க. எனக்கு அதெல்லாம் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தல்லங்க. அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, மா சோஷியல் மீடியாவில் போட்டாங்க, உங்களுக்கு நீதி கிடைச்சிடுச்சு, அந்த கண்டக்டர், அந்த டிரைவர், அந்த பணிமனையில் இருந்தவங்க எல்லாரும் நீக்கிட்டாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மாவை கேட்டப்போ, இந்த வீடியோவையும் நாங்கள் சமூக வலைதளத்தான் பார்த்தோம். அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை இறக்கி விட்டான்ல, அவன் அப்படி தான் நாசமாக போகணும் அப்படிலாம் சொல்லலை நடுவர்களே. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் ஏதோ தெரியாமல் என்னை திட்டி இறக்கி விட்டாருங்க, என்னால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படவானாங்க, அவருக்கு தயவு செஞ்சு அந்த வேலையை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னுச்சுன்னு சொன்னால், இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை பதிவு செய்தது சமூக ஊடகம் நடுவர்களே. யோசிச்சு பேசணுமா இல்லையா? என் தம்பி வந்து சொன்னாரே, ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சுன்னு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொருத்தவங்களையா நம்ம கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு வந்தோமா? கிடையாது. எல்லோரும் சமூக ஊடகத்தின் வழியாக ஒன்றிணைந்தார்கள். அதுவரையில் மெரினா என்றால் ஈரம் மட்டும்தான் இருந்திருக்கும். என்றைக்கு இந்த சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் மக்களை இணைத்து லட்சக்கணக்கில் அங்கே கூட்டி வைத்ததோ, அப்பொழுதுதான் அதுவரை மெரினாவில் ஈரத்தை பார்த்த இந்த உலகம் தமிழனின் வீரத்தை பார்த்தது. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நடுவர் அவர்களே, நீங்க இப்போ சமீபத்தில் எங்க ஊர்ல ஒரு ஆள் என்ன பண்ணாரு, ராமரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்டா, ராமாயணத்தை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் தெரியும்டா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட்டார். கீழே ஒரு பையன் வந்து, ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கேன், வால்மீகிலேருந்து எல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னாரு. ஐயா ராமரோட அப்பா பேர் என்னன்னு சூச்சூஃபி கேள்வி, இதை கேட்கறதுக்கு வந்து இவ்வளோ பில்டப்பாடா? ராமரோட அப்பா பேர் தசரதன். ஐயா அது என் கேள்வி இல்லை, இன்னொரு கேள்வி கேட்கட்டான. இதுவே ஈஸியான கேள்வி, இதை விட என்ன கேள்வி நீ கேட்ட போற, கேள்றா அப்படின்னாரு. தசரதருக்கு எத்தனை பொண்டாட்டிங்க ஐயான்னா? 60,000 பொண்டாட்டி, எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னாரு. அப்படின்னா 29,999வது பொண்டாட்டி பேர் என்னன்ட்டான். அந்த மனசு அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டார். என்ன, நீங்கள் பேசுகின்ற உங்களுடைய குரலுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு களத்தை சமூக வலைதளம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. சமீபத்தில் ஒரு நடிகர் மறைந்தார். நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனிதர் மறைந்தார். யோசிச்சு பாருங்க, எல்லோரும் புளி சாதத்தையும் தயிர் சாதத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொடுத்துட்டு இருந்தப்போ, நடிகனுக்கு ஒரு உணவு, கடைநிலை ஊழியருக்கு ஒரு உணவு என்று இருக்கக்கூடாது. அந்த திரைப்படத்தின் கதாநாயகனுக்கு என்ன உணவு கொடுக்கப்படுகிறதோ அதுதான் கடைநிலை ஊழியர் வரை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நடிகர் மாற்றினார் என்றால் அவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் மறைந்தார் என்றவுடன் முதல்வர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முன்பாக ஒரு வாசகத்தை எழுதுகின்றார். எந்த ஒரு அரசியல் சூழ்நிலையிலும் மாறாதிருந்த ஒரே நட்பு கேப்டனுக்கும் எனக்கும் இருந்த நட்பு என்று ஒரு முதல்வரே சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறார் என்றால்
யோசிச்சு பார்க்கணுங்க. எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? மரணத்தில் கூட அரசியல் செய்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு முதல்வரே நேரடியாக சென்று ஒரு முறை அல்ல 2 முறை அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் என்றால் தமிழகத்தை விட அரசியல் நாகரிகத்திற்கு உச்சமான ஒரு மாநிலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவருக்காக நம்ம எத்தனை வாசகங்கள் எழுதினாலும் சமூக வலைதளத்தில் இந்த பாடல் ஒலிக்காத சமூக வலைதளம் எதுவுமே கிடையாது நடுவர் அவர்களே. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்பிற்கும் பண்பிற்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு. எவ்வளவு அழகான பாடல் நடுவர்களே. அந்த நிகழ்ச்சி விட இந்த பாட்டு தான் ரொம்ப. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன். அந்த ஒரு 5 நாள் அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நேற்று முந்தா நாளும் வேறு பாட்டு. மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்சு ஒன்று. உண்மையிலே இந்த பாட்டை நம்ம மறந்துட்டோம். ஆனால் அந்த அருமையான இசைஞானியினுடைய மகள் இறந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் இந்த பாடல் ஒலித்து கொண்டே இருந்தது என்றால் ஒரு கலைஞனுக்கு எப்படி அஞ்சலி செலுத்தினது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்திருக்குமா? செத்ததே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்படி சமூக வலைத்தளம் இதெல்லாம் பார்க்கணுமா? சும்மா திருத்துறைப்பூண்டியிலேருந்து பச்சையரி இங்கே வந்துக்கிட்டு அம்புட்டையும் கெடுத்து விட்டாங்க அப்படின்னு பேசக்கூடாது. சக மனிதனுக்காக கண்ணீர் சிந்துவதற்கு மட்டும் சமூக ஊடகம் வாய்ப்பளிக்கவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா ஏதோ ஒரு தெருமுனையில் உட்காந்து சோஃபா செட்டு செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காருங்க. பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் எதுவுமே இல்லை அவருடைய வாழ்க்கையில. பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளின் கடையில் மட்டுமே விற்பனை செய்து கொண்டிருந்த பொழுது அவர் பெத்த புள்ள சின்ன பையன் பார்க்குறான். ஐயோ நம்ம அப்பா சோஃபா செட்டு செஞ்சு விற்கிறாரு, ஆனால் பெருசாக யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களேன்னு யூடியூப்ல ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் நீங்கள் சோஃபாவை 25 ரூபா 25,000க்கு தானே வாங்கிட்டு இருப்பீங்க. எங்கள் அப்பா அவரே சொந்தமாக நானும் எங்கள் அப்பாவுமே சேர்ந்து செய்கிறோம். 25,000 ரூபா சோஃபாவை 8,000 ரூபாய்க்கு தரோம். உங்களுக்கு ஒரு சேர் வேணுமா 2,000 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு தினம் யூடியூப்ல தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தான் சார். யோசித்து பாருங்கள், நீங்கள் நம்புவீர்களா என்பது தெரியாது. அந்த ஊரிலேயே இப்பொழுது விற்பனையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிறுவனம் அந்த தந்தையின் நிறுவனம் தான். ஒரு சின்ன பையன் அந்த குடும்பத்தினுடைய தலையெழுத்தையே சமூக ஊடகத்தின் மூலமா மாத்திருக்கிறான்னா ரசூல் என்ற அந்த குழந்தைக்கு நாம ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் சார். சமூக ஊடகம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தெரியுது சார். ஒரு நாட்டின் பிரதமரில் தொடங்கி ஒரு அமைச்சர் வரை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் தைரியத்தையும் உங்களுக்கு சமூக ஊடகம் கொடுத்திருக்கு. சாதாரணமாக நம்மளால கேட்ட முடியுமா? ஒரு வார்டு மெம்பரையே நம்மளால கேள்வி கேட்க முடியாது. ஆனால் சமூக ஊடகத்தில் யாரை வேண்டுமானாலும் நாம கேள்வி கேட்கலாம். ஒரு காலகட்டத்தில் இவங்க மட்டும்தான் டிவியில் வரணும், இவங்க மட்டும்தான் சினிமாவில் நடிக்கணும்ன்றதெல்லாம் இருந்தது. ஆனால் உன் கையில் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் இருந்தால் போதும்டா, உன்னுடைய கலையையும் திறமையும் இந்த உலகத்தின் முன்னால் நீ கொடுக்கலாம் என்பற வாய்ப்பை யூடியூப் கொடுத்துருக்கல. நடுவரில் நீங்கள் எல்லா தேசத்துக்கும் போகிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ ஹோட்டல்களுக்கு போயிருப்பீங்க. முதல்லலாம் அந்த ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலா கெட்ட ஹோட்டலா அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த ஊருக்கு போகணுமோ எந்த ஹோட்டலுக்கு போகிறோமோ அதை முதல்ல நம்ம சமூக ஊடகத்தில் டைப் பண்ணுறோம். மக்கள் அந்த ஹோட்டலை பற்றி என்ன எழுதியிருக்கான், இந்த ஹோட்டலுக்கு மட்டும் போகாதீங்கடா, அந்த 3வது மாடியில் 4வது ரூமில் தான் 4 பேர் தூக்கு மாட்டிட்டு தூங்கணும், அந்த ஹோட்டலுக்கு போகாதீங்கன்றது முதற்கொண்டு சமூக ஊடகத்தில் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் நாம் போகின்ற இடம் எது, அங்கே இருக்கின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதற்கொண்டு சமூக ஊடகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு காலத்தெல்லாம் குழந்தை தூங்கலை அப்படின்னு சொன்னால் தாய் தாலாட்டி பாடி தூங்க வச்சுட்டு இருந்தா. ஏன்? அவளுக்கு அந்த நேரத்தில் வேலை எதுவும் இல்லாமல் குழந்தையை பார்த்துக்கிறது மட்டுமே வேலையாக இருந்துச்சு.
ஆனால் இப்போ தாயும் வேலைக்கு போகிறா, தந்தையும் வேலைக்கு போகிறான். குழந்தை அழுதுச்சுன்னா செல்ஃபோனில் வச்சிடுறாங்க சார் பாட்டு. எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுமா? குழந்தை அழுதுன்னு வச்சுங்க, இப்படி ஒரு பாட்டை தாய் மொபைலில் போடுறா. கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன், துளி துளியாய் கண்ணீர் விழுவது ஏன், அடிமானே மாங்குயிலே ஓ மனசுல என்ன குறை, பெத்தாத்தா போலிருப்பேன் இந்த பூமியில் வாழும் வர, 8 திசையாவும் கட்டி அரசால வந்த ராசா நீதானே. குழந்தை அமைதியாக தூங்குது சார். யோசிச்சு பேசணும் எதுவாக இருந்தாலும். காலையில் எழுந்திரிச்ச உடனே புக்கை திறக்கிறவனை விட இந்த காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கை திறக்கிறவன் தான் நடுவர் அதிகம். யோசிச்சு பார்க்கணுமே இல்லையா? ஒரு சமையலில் டவுட் வந்தால் முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் போட்ட பெண்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்து யூடியூப்பில் செக் பண்ணி சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு விதவிதமாக சமைக்கின்ற வாய்ப்பை யூடியூப் கொடுத்துருக்கா இல்லையா? நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு பெரும் முதலாளி, மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு அம்மாவை சந்திக்கிறார். அம்மா, நான் ஒரு முறை ஒரு விபத்தில் சிக்கிட்டேன், என்னைய காப்பாற்றினது உங்கள் புருஷன்தான், அவருக்காக நான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நான் இப்போ வந்திருக்கேன், உங்கள் புருஷனை கூப்பிடுங்க, எத்தனை லட்சமானாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா, அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சம்பவத்தில் அவரை குத்தி கொலை பண்ணிட்டான், அவர் இறந்து போயிட்டாருங்க அப்படின்னாரு. அந்த பணக்காரர் அதிர்ச்சி அடைஞ்சார். ஐயோ, எனக்கு உதவி செஞ்ச அந்த மனுஷன் இறந்து போயிட்டாரா? தயவு செஞ்சுமா உனக்கும் உன் பிள்ளைக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க, அந்த மனுஷனுக்கு செய்யாத அவனுடைய மனைவியும் குழந்தையுமான உங்களுக்கு நான் செய்கிறேன் ஒரு அண்ணனாக இருந்து அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா கையில் இருந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சொல்லிச்சு, ஐயா, இது என் குழந்தை இல்லைங்க அப்படின்னுச்சு. எது, உன் குழந்தை இல்லையா? அப்போ உங்களுக்கு குழந்தையே இல்லையா? இது யாருடைய குழந்தை அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் புருஷனை ஒருத்தவன் குத்தி கொலை பண்ணிட்டு போயிட்டானே தெரியுமா, அவன் குத்தி கொலை பண்ணிட்டு போனதுனால அவன் பொண்டாட்டி பைத்தியம் முடிச்சு கிணத்துல விழுந்து செத்து போயிட்டா, அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இது, அந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு, அதை எடுத்து இப்போ நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா பதிவு செஞ்சிச்சு. உலகத்தில் நல்ல மனிதர்களும் கடைக்கோடி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நேரடியாக சென்று நாம் பார்த்து தெரிந்து கொள்வதில்லை. இன்றைய காலகட்டத்தில் அது போன்ற நெகிழ்ச்சியான சம்பவங்களை சமூக ஊடகங்கள் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. தீன்சாவும் விஜயகுமார் அண்ணனும் காவாலியா பாட்டியும் தமன்னாவையும் மட்டும் பார்க்கறத நிறுத்திவிட்டு சமூக ஊடகங்களில் நல்ல விஷயங்கள் எவ்வளவோ கொட்டி கிடக்குது, அதையும் பாருங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பையன் பார்த்தீங்களா, இப்போ விட்டால் என்னை அடித்தே கொண்டுருவேன். அவன் என் மேலே அவ்வளோ கோபமாக இருக்கான். அவன் என்னடா இந்த ஆள் பேசுகிறாரு, எங்கள் அப்பா அம்மா உட்காந்து இப்படி ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு அவனும் இங்கிட்ட அங்கிட்ட ஓடி பார்க்குறேன். இங்கிட்டிருந்து ஒருத்தன் ஓடியாந்தேன். அவனுங்க வேர்ல்டே தனி. அவங்களுக்கெல்லாம் சமூகமாகுது, ஊடகமாகுது, லீவனியாகுது, பட்டிமன்றமாகுது. யாரும் அந்த ஆள் வேட்டையை கட்டி நடுவில் உட்காந்துருக்காரு, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது நேரம் வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போடுவேன். அவன் லைஃப் தனி. அருமையாக பேசினார் நம்ம தனிக வேலை. காரணம், இன்றைக்கி அப்டேட் ஒரு விஷயம் வந்து உடனே நடந்த உடனே கிடைக்குது. அருமையான ஒரு நம்ம பாடகி, அவங்களுடைய பி. சுசீலா அம்மாவோட பாட்டை ரசிக்காதவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படி ரசிக்கலைன்னா அவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறத விட செத்துடலாம். சுசீலா அம்மா பாட்டு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னான்னா அவனை உண்மையிலே விஷத்தை கொடுத்து கொன்றணும். அவன் இருந்து யாருக்கும் பிரயோஜனமே இல்லை. என்னையா, சாமியே கும்பிடாதவங்க கூட அவங்க பாடின முருகன் பாட்டை கேட்டு அப்படியே ரொங்கிடுவாங்க. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அந்த அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் எங்கே கொடுக்கப்பட்டதுன்னா தமிழ் இசை பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்துட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வேந்தராக கவர்னர் தான் இருக்கிறார், ஆனால் தமிழ்நாட்டின் இசை பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் முதலமைச்சர்.
இந்த ஜிஓல கையெழுத்து போட்டவர் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவரை நான் மனதார பாராட்டுகிறேன் சொல்லி இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு, பி சுசீலா அம்மா பாட்டை முதலமைச்சர் பாடினாரியா, அது உடனே சமூக வலைதளத்தில் எவ்வளவு பவர்ஃபுல்லாக பரவுச்சு. என்ன பாட்டு பாடினார் தெரியுமா? ஓடுது தேடி ஓடுது நீ இல்லாத உலகத்திலே. ஒரு முதலமைச்சரே பாடுறாருன்னா அந்த செய்தி அப்படியே உடனே எல்லா மீடியாவுக்கும் வந்துச்சே. இந்த வசதி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குமா? என் தலைவர் கலைஞர் ஒரு பேச்சு பேசினார்னா அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் ஆகி அதில் தான் வாசிப்போமே ஒழிய அவர் என்ன குரலில் பேசினாருங்கிறத கேட்க முடியுமா? அண்ணா பேசினது எம்புட்டு பேசியிருப்பார். அவருடைய குரல் இன்றைக்கி நம்மளால் ஒரு 2-3 வரி தான் இது வரைக்கும் அண்ணாவோட பேச்சே கேட்க முடியுது. ஆனால் இன்றைக்கி அந்த சாதனங்கள் இருக்கிறதுனால யார் பேசினதும் உடனே நமக்கு கையில் கிடைக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது, இப்போ நான் பேசிக்கிட்டு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. உட்காந்து இப்போ வேறு ஊர்லெலாம் பார்த்துட்ருக்கேன். லியோனி சிவகங்கையில் பேசுகிறீங்களா? என்னையை கூப்பிட்றேன்னாரு, கூப்பிடாம அவங்கள கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. இன்னொரு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இவர் நடுவராக உட்காந்து பேசியிருக்காரு அப்படின்ட்டு பல நடுவர்கள் திட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். லைவு இன்னும் கேட்கலை அப்படின்னு சொன்னேன். இன்னும் நாளைக்கு கழித்து உங்களுக்கு உடனே சிவகங்கை பட்டிமன்றம் அப்படின்ட்டு ஒரு சேனலில் வந்துடும். உட்காந்து வீட்டில் நல்ல இட்லியை சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம், தூங்கிக்கிட்டே கேட்கலாம், வாக்கிங் போயிட்டே கேட்கலாம். இந்த வாய்ப்பு உலகத்தில் வேறு யாருக்கு கிடைக்கும்? அருமையாக சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும்னு நிறைவாக பேராசிரியர் விஜயகுமார் ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காரு. காரணம் இவங்க 2 பேரும் அம்புட்டி ஒம்புழுத்துருக்காங்க. அதனால் அதற்கு பதில் சொல்ல வீழ்ச்சியே என்ற அணியை நிறைவு செய்ய விஜயகுமார் வருகிறார். எழுந்துருவாய் இளந்தமிழா கண்விழிப்பாய், இறந்தொழிந்த பண்டை நலம் புதுப்புலைமை அனைத்தையும் படைப்பாய், இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று பாடிய பாவேந்தரை வணங்கி மண்ணெல்லாம் வீரம் பேசுகிற சிவகங்கை மண்ணிலே கைவீச்சு, கண்வீச்சு, வாழ்வீச்சு, வேள்வீச்சு எல்லா வீச்சும் வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு முழு வீச்சில்தான் அந்த வேலு நாச்சியார் வாழ்ந்த மண்ணை வணங்கி என் தலைப்பிற்குள் செல்ல ஆசைப்படுகின்றேன். இப்பதான் ஆசைப்படுறாரு, இனிமே தான் பேசுவார். நீதிபதி அவர்களே, குடிக்கிறது கூழு கொப்புளிக்கிறது பன்னீருன்னு நானா ஒரு பழமொழி. அந்த 2 பேரும் அவங்க அப்படித்தான். நீதிபதி அவர்களே, அவங்க பேசுற பேச்சு எப்படி இருக்குது? இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் நல்லது செய்தா வீழ்ச்சியை தானே செய்து. நீதிபதி அவர்களே, என்ன பேச்சு பேசுறாருங்களா? நாங்கள் காலேஜில் படாத பாடுபடுறோம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்கிற எங்கள் அண்ணன் நீதிபதியா இருக்கிற இடத்துல வந்து கதை விட்டுட்டு போயிருக்கிறார். ஒருத்தன் ஆன்லைன் ரம்மியில தோத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட போறேன்னு வலைத்தளத்தில் எழுதுறேன். எங்க அரிப்பேர் பாலகிருஷ்ணன் மாதிரி ஒருத்தன் சொல்றேன் ஹாப்பி ஜேர்னி. வலைத்தளம் தற்கொலை பண்ணிக்கிறது செல்ஃபி எடுத்து ஷேர் பண்றாங்க. ஒருத்தன் ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் அப்படியே போறேன். இப்பொழுது நான் சாக போகிறேன், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது, தண்டவாளத்துக்கு அருகே போகிறேன். அட முட்டா பேல, அதுக்கு லைக் போடுறான். ஐயா வாழ்த்துக்கள், மிக சிறப்பான முடிவெடுத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் போனேன், குட்ஸ் வண்டி தான் வந்துச்சு, உனக்கு எக்ஸ்பிரஸ் வண்டி வந்திருக்கு அப்படிலாம் கமெண்ட் அடிக்கிறாங்க கீழே. சாக போகிறத செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானே, இவனை எங்கேயா கொண்டு போய் சேர்க்கறது? மனைவி கூட போட்ட சண்டையை ரெக்கார்டு பண்ணி மச்சானுக்கு அனுப்பிவிடுறேன். உன் தங்கச்சி லட்சணத்தை பற்றியா? அடுக்கலையில் சமைக்கிறப்ப தானா வாசனை வந்தா அம்மா சமையல். நீதிபதி அவர்களே, கிச்சன்ல இருந்து வாசனை வருதா வாசனை வருதா வாசனை வருதான்னு கேட்டா அது மனைவி சமையல். நடுவர் அவர்களே, சுட சுட போட்டா அம்மா சமையல்,
சுட வச்சு போட்டா மனைவி சமையல். அந்த யூடியூப்பை வச்சு சமைச்சு நாக்கு செத்து போய் கிடக்கிறேன் கல்யாணம் ஆகாத கரி பாலகிருஷ்ணன் இன்றைக்கு வந்து பேசுறாரு. நீதிபதி அவர்களே, சரஸ்வதி பூஜைக்கு புஸ்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வாடா வச்சு சாமி கும்பிடணுன்றேன், செல்போனும் லேப்டாப் ஏந்திக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்கே சார். செல்போனுக்கு ஸ்கிராட்ச் கார்டு போடுறிய, ஹெல்மெட் போடுறியா அவன் மண்டைக்கு. இன்னைக்கு செல்போன்லயே தானே சார் இருக்கேன். நான் கூட காலேஜில் கேட்டேன், ஏடா தம்பி செல்போன்லயே இருக்காதுடா, செல்போனை தாண்டி ஒரு உலகம் இருக்குடா, வந்து பாருடா அப்படின்னு. ஒருத்தர் எந்திரிச்சான், சார் லிங்க் அனுப்புங்க சார் பார்க்குறேன். இன்னைக்கு நிலவரம் அப்படித்தானே இருக்குது. சமைக்கிறாங்களா, யூடியூப்ல நோட் அடிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு திருப்பூர்ல ஒருத்தன் யூடியூப்பை பார்த்து கள்ள நோட்டு அடிச்சிட்டான். யூடியூப்பை பார்த்து கள்ள நோட்டு அடிச்சவனுக்கு தண்டனைன்னா, யூடியூப்பை பார்த்து சமைக்கிற எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஆடவர்களுக்கு சமைச்சு கொடுக்குற மனைவிக்கு என்ன தண்டனை நீதிபதி அவர்களை கொடுக்க போறீங்க? வலைத்தளங்கள்ல ஆன்லைன் ரம்மியில வாழ்க்கையை இழந்தது தெரியாதா? வானத்தை போல மனம் படைச்ச ஒத்துக்கிறான், கோபத்தில் ஒரு நாள் அப்படின்னு துரத்திட்டாரு நாக்க. அந்த விஜயகாந்த் அசிங்கப்படுத்துறதும் அதே வலைத்தளங்கள் தானே. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும்னு இந்த வலைத்தளங்கள் அவரை சும்மா விட்டுச்சா? நீதிபதி அவர்களே, நியாயத்தை கேட்கிறவனை பப்ளிக்கா போடுதே. சார் வலைத்தளங்கள்ல ஃபேஸ்புக்னு சொல்றான், தமிழ்ல அதை முகநூல்னு சொல்றான். முகநூல் முகமே தெரியாதவனோட நட்பை உண்டாக்கி காணாமல் போன பெண்மணிகள் எத்தனை பேர் என்பது வாழ்க்கை வரலாறுல தெரியுமா? மிஸ்டர் தனியவேல் என்ன விசுப்படத்து வசனம் மாதிரி அவர் தான் பேசுவார். மிஸ்டர் தனிக்காச்சலாம், நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை சொல்ல வேண்டியதானே. அதுக்கு முன்னாடி எதுக்கு இப்படி ஒரு பீடிகை? விசுப்படத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு விஜயகுமார். நீதிபதி அவர்களே, உங்க இணையதளமும் வலைத்தளங்களும் அமெரிக்காக்காரனை அண்டை வீட்டுக்காரனாக்கி விட்டது. ஆனால் உங்கள் இணையதளம் அண்டை வீட்டுக்காரனை அமெரிக்காக்காரனாய் ஆக்கி விட்டது. அதுதானே இங்க வருத்தம். பிள்ளைகளோட பேச முடியுதா? உறவுகள் போச்சு. ட்விட்டர்லயே இருக்கிற அப்பா, ஃபேஸ்புக்லயே இருக்கிற அண்ணன், இன்ஸ்டாகிராம்லயே இருக்கிற அக்கா, யூடியூப்லயே இருக்கிற அம்மா, குழந்தைகள் இன்னைக்கு திருவிழாக்களில் காணாமல் போவார்கள் குழந்தைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே ஆப்புல காணா போறோம். சோறு வாங்க ஆப்பு, கார் வாங்க ஆப்பு, வீடு வாங்க ஆப்பு, மோர் வாங்க ஆப்பு. அது நமக்கு நாமே வைத்துக் கொள்கிற ஆப்பு என்பதுதானே உண்மை. நீதிபதி அவர்களே, ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் ஒருத்தன், நல்ல பாட்டா வைக்கிறானா, ரக்கிட்ட 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 ரக்கிட்ட, என்ன வேணா நடக்கட்டும், நான் உல்லாசமா இருப்பேன், உசுருக்கு வேற என்ன வேணும், உற்சாகமா இருப்பேன், உலகம் எக்கேடு கட்டு போனாலும் நான் இருப்பேன். ஒருத்தன் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான், ஹரிபாலகிருஷ்ணன், நான் எழுதிட்டு வந்திருக்கேன். கும்பலாக சுத்துவோம், நல்லா கவனிங்க, கும்பலாக சுத்துவோம், நாங்க ஐயோ அம்மானு கத்துவோம். ஏண்டா கத்துறேன்னு கேட்டா, உன் தொண்டையிலேயே குத்துவோம். இந்த பிள்ளைங்கள் எல்லாம் பயங்கரம். ஐயா, நாடு விளங்குமா? மிஸ்டர் தணிகைவேல், செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிய, அந்த செல்போனை நோண்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு உன் வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரம் பக்கத்தில் நோண்டி இருந்தேனா ஒரு கிணறையே உருவாக்கி இருக்கலாமே. என்ன யோசனை ஐயா விஜயகுமார்? செல்போனை நோண்டுறதுக்கு மேலே கடப்பாரை எடுத்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி நோண்டி இருந்தா ஒரு கிணறை தோண்டி எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்துருக்கலாமே. ஆஹா. நீதிபதி அவர்களே, ஒரு அழகா சொன்னா ஒரு கவிஞன், ரொம்ப அழகா சொன்னா, டேய் தம்பி, 2G 3G 4G 5G இதுலயே இருக்காதடா, வாழ்க்கையில உனக்கு கடைசியில கஞ்சி ஊத்துறது விவசாயம் தான். அந்த விவசாயத்தை பத்தி ஏதாவது யூடியூப் இருக்குதா? நீதிபதி அவர்களே, 2024 ஒரு வலைத்தளத்தில் சொல்றேன், 2000 கொரோனா வந்தப்பவே சொன்னேன், உங்களுக்கு அமோகமா இருக்க போகுது இந்த வருஷம், உங்களுக்கு ராகுவும் கேதுவும் பயங்கரமா உங்களுக்கு அள்ளி கொட்ட போகுது. செல்வத்தை நான் கொரோனாவை தான் கொட்டுச்சு. போலி தகவல்களை
சொல்லுகிறானே, ஹைதராபாத்ல இருந்து 2 பொம்பளை பிள்ளைங்க கிளம்பி வந்துருச்சு, தென்கொரியாவுக்கு போறேன்னு. யூடியூப்ல கொரியா பாட்டையே பார்த்து கொரியாவுக்கு போயிடுவோம்னு அப்பா அம்மாவோட பணத்தையும் நகையையும் சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு விமான நிலையத்துக்கு வந்தவர்களை விமானப்படை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினார்கள் என்று சொன்னால், போலி முகங்களை நம்பி வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வலைத்தளங்கள் வளர்ச்சி என்று நீங்கள் பேச முடியுமா? சார், எங்க தாத்தா சைக்கிள் ஓட்டினாரு, எங்க அப்பா ஸ்கூட்டர் ஓட்டினாரு, நான் கார் ஓட்டுறேன். நாளைக்கு என் புள்ள இதையெல்லாம் வித்துட்டு வாழ்க்கையை ஓட்டுவாங்கிற நிலைமை இருக்கிற சார். காலத்தை வீணாக்கிட்டு போச்சே சார். தசாவதானி, சதாவதானி, அஷ்டாவதானி வாழ்ந்த நாடு நம்ம நாடு. அட் அ டைம்ல எல்லா வேலையும் செய்வான். வாய்ப்பாடு தெரியுதா? அன்னைக்கு வலைத்தளங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிற இளைய சமுதாயம் ஞாபக பக்கங்களிலே இருட்டு தாக்குகிறது. 1,6 2,6 12 3,6 18 4,6 24 வாய்ப்பாடு இன்னைக்கு தெரியுதா? வாய்ப்பாடு தெரியலையே சார். நினைவாற்றல் மழுங்கி போச்சே, அது வலைத்தளங்கள் தானே காரணம்னு நாங்க சொன்னா, அங்க அவர் என்ன பேசுறாரு சார்? எத்தனையோ வலைத்தளங்கள் இன்றைக்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குது. உங்க பாஸ்வேர்டை கொடுங்க, உங்களுடைய அட்ரஸை கொடுங்க, உங்களுடைய அக்கவுண்ட் பின் நம்பரை கொடுங்க, எல்லாம் கேட்டுட்டு வாழ்க்கையை தொலைத்து விட்டு கடன்காரனாய் ஏமாந்து நிற்கிற சைபர் கிரைம்னு ஒன்று வந்திருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அன்னைக்கே சொன்னோம். ஞாயிற்றுக்கிழமை தான் அன்னைக்கெல்லாம் படம் போடுவான். கடைசி செய்தி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் டிவியில் படம் போடுவான். அதை கூட ஒரு கவிஞன் சொன்னான், ஞாயிற்றுக்கிழமை படம் போட்டோடனே தெருவே காலியா போயிடுதே. ஒருத்தன் சொன்னான் கவிதையில, ஞாயிற்றுக்கிழமை தோறும் தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறது என்று சொன்னான் ஒரு கவிஞன். அப்புறம் ஆண்டனா வந்துச்சு, டிவிலாம் வந்துச்சு, வீடுகளுக்குள்ள எல்லா வீட்டுக்கும் டிவி வந்துருச்சு, கதை சொல்லும் போக்கு போயிடுச்சு. அதை கவிஞன் சொன்னான், பாட்டி கதை சொல்லும் நாக்குகளில் எல்லாம் ஆண்டனா கம்பிகள் குத்தி கிழிக்கின்றன என்று சொன்னார். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று இன்றைக்கு கதை சொல்வதற்கு ஆள் இல்லை. கதை கட்டு வளர்ந்த நாட்டிலே இன்றைக்கு தலை குனிந்து செல்போனிலே இருக்கிறான். இந்த வலைத்தளங்கள் நம்மை வலை விரிக்கிறது, இளைஞர்களை கெடுக்கிறது. பிரியாணி காதலுக்காக குழந்தையே காவு கொடுத்த அபிராமிகள் இந்த வலைப்பக்கங்களால் உருவானார்கள் என்பதை நாம் மறக்க முடியுமா? பேஸ்புக்னு சொல்றான், அன்னைக்கு அழகா சொன்னான், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னார் வள்ளுவர். இன்றைக்கு முகநக நட்பது முகநூலில், நெஞ்சத்து அகநக நட்பது வாட்ஸ்அப்பில். போலி முகங்கள் தான் அங்கே இருக்கின்றன. கவிதையில டச் பண்றான். இந்த மண்ணிலே பிறந்த மீரா எழுதினார், கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் என்கிற கவிதை நூலிலே அழகாய் சொன்னார். தலை சாய்த்து கடைக்கண்ணால் நீ என்னை பார்த்தபோது என் நெஞ்சில் முள் தைத்து விட்டது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்று காதலை நாகரிகமாக சொன்ன அந்த மீரா வாழ்ந்த மண்ணில இன்னைக்கு என்ன எழுதுறான்? எவண்டி ஒன்ன பெத்தான் 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 கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான். இதானுங்க இந்த நாட்டில் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். இதெல்லாம் விஜயகுமார் பார்க்க மாட்டாராம். வாடி வா மிஸ்டர் தனிகவே. 3வது வசனம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 5 தடவை சொல்லாம விட மாட்டார். என்ன சார், என் வீட்டு பக்கத்து வீட்டு அம்மா டான்ஸ் ஆடி ஒரு டிக்டாக் போடுது, 1000 பேர் லைக் பண்றியா? அதைத்தான் ஒரு கவிஞன் சினிமாவில் சொன்னான். அதை நீ பார்க்கறதுனால தானே இங்கே வந்து பேசுற. நீ பார்க்காம விட்டுருக்கானே டான்ஸ் நோ அப்படின்னு ஆஃப் பண்ணியிருக்கானே. நீதிபதி அவர்களே, அந்த அம்மா ஆடுற ஆட்டத்தை 1000 பேர் லைக் பண்றான். எங்க ஊர்ல எல்லாம் நாங்கள் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பிறந்தவன். கீழடி அகழ்வாராய்ச்சியில பிறந்த மண்ணின் மைந்தன் நான். அகழ்வாராய்ச்சி நடக்கிற 4வது வயலில் எங்க அம்மா பிறந்த எங்க வீட்டு வயல். நடுவர் அவர்களே, எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பொண்ணை ஒருத்தன் ஃபாலோ பண்ணாலே 60 எடுத்துருவேன். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் 50,000 பேர் ஃபாலோ பண்றேன். 50,000 பேர். இது பெருமையா? அப்படியே போன்லயே அருவாலை காமிச்சிட வேண்டியதுதான், வேற என்ன செய்யறது? துரத்த முடியுமா அவனை? போன்ல துரத்துறவனை நம்ம அருவாலை எடுத்துட்டு துரத்த முடியுமாயா? அழகா சொன்னாங்க. ஒரு வலைத்தள விளம்பரத்தை வைத்து இந்த கவிதையோடு நான் நிறைவு செய்கின்றேன்.
ஒரு கவிதையோடு சொல்லுகிறேன். வலைத்தளத்தில் என் குழந்தை ஆன்லைன் எக்ஸாமுக்காக பாடம் படிக்குது. பாடம் படிச்சுட்டு இருக்கப்பவே அதுல பாப்பிங் வருது. இதை பாரு, இதை பாரு, இதை பாரு, கொரியா டான்ஸ் ரெடி, ஜப்பான் டான்ஸ் ரெடின்னு தெரியாம டச் பண்ணா கூட பார்க்க கூடாத விஷயங்களை எல்லாம் எங்கள் பச்சிளம் குழந்தைகள் பார்த்து விடுகிறார்கள் என்ற ஒரு பெற்றோரின் அக்கறையோடு இந்த மேடையிலே பேசுகிறேன். நீதிபதி அவர்களை, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, சேல உடுத்த தயங்கிறையே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறையே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறையே, இந்த வலைத்தளங்கள் தேவையில்லை. நன்றி, வணக்கம். அதாவது பட்டிமன்றம் எப்படி வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறத எதை வச்சு தீர்மானிக்கலாம்னா, பேச்சாளர்களுக்கு வச்ச டீயை ஒருத்தருமே குடிக்கல, எனக்கு வச்ச டீயும் குடிக்கல. நான் டிஃபன் வேறு டப்பால் கொண்டு வந்து மேடையில் வச்சுருக்காங்க. ஸ்வீட்டு, பிஸ்கட்டு, ஆகாகா ஓகாகா. எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. இதை தின்னுக்கிட்டே நான் பேச முடியுமா? ஆனால் வச்சுருக்காங்க. இவங்களாவது நான் பேசுகிறப்ப குடிச்சிருக்கலாம். ஆனால் இதை யாருமே குடிக்கலைன்னா எல்லாருடைய பேச்சும் மிக சிறப்பாக இருந்ததுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அதை விட சிறப்பு என்னன்னா, நிகழ்ச்சி தொடங்கி இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு 50 பேர் எந்திரிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கலெக்டர் பிஏ கூப்பிட்டு, சார் கிளம்பிட்டாங்க முடிச்சிடவா அப்படின்னு கேட்கலாம்னு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா, ஒரு பாத்ரூம் கூட ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகல. அதனால் பட்டிமன்றத்தின் தலைப்பு மாறிடுச்சு. ரசனையில் விஞ்சியது திண்டுக்கல்லா சிவகங்கையா அப்படிங்கிற பட்டிமன்றத்தில் உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி, வெற்றி எங்கள் சிவகங்கையினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். அற்புதமான ரசனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் எவ்வளவு கெட்டு நாசமாக போயிருக்குங்கிறதுக்கு எம்புட்டு உதாரணம் நம்ம சொல்கிறது. அடே அப்பா, உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்தை இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் ஆதாரத்துக்கு. இது வரைக்கும் நான் எந்த பட்டிமன்றத்துக்கு இப்படி ஆதாரம் கொண்டு போனதே கிடையாது. சிவகங்கை மக்கள் எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு கையிலே கொண்டு வந்திருக்கேன். இது என்ன புக்குனா, இந்தியா ஏமாற்றப்படுகிறது அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அர்ஜுன் சித்தார்த் அவர் ஹிந்தியில் எழுதினதை தமிழில் சிந்தன் அப்படின்னு ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கார். இந்த புக்கு முழுவதும் என்ன இருக்குது தெரியுங்களா? சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்ட தவறான செய்திகளால் நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள், எவ்வளவு கலவரங்கள் மூண்டன அப்படின்னு ஆதாரபூர்வமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்தியா ஏமாற்றப்படுகிறது. கிடைச்சா முதல்ல வாங்கி வாசித்து பாருங்கள். அதில் இருக்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். ரூபெல்லா தட்டம்மை அப்படின்னு ஒரு அம்மை நோய், ஜெர்மனியிலேருந்து வந்த வைரஸ். அந்த அம்மை நோய்க்கு ஒரு தடுப்பூசி போடணும். அந்த தடுப்பூசியை போட்டால் சரியாயிரும். ஆனால் ஒரு குரூப் என்ன மெசேஜை தவறான நியூஸை பரப்பிட்டான்னா, ரூபெல்லா தட்டம்மை என்ற அந்த தடுப்பூசியை போட்டால் 20 வயதிற்கு பிறகு அவனுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும் பரப்பி விட்டான். அதனால் நிறைய பேர் ஊசி போடாமல், எந்த நாட்டில், அமெரிக்காவில் மட்டும் 60,000 குழந்தைகள் இறந்து போனார்கள் ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டதால். இந்தியாவில் 12,000 பேர் இறந்து போனாங்க ஒரு தவறான. ஆனால் இதுக்கு எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரமும் கிடையாது. டாக்டர்கள் அதை மெய்ப்பித்து அந்த தட்டம்மை தடுப்பூசிங்கிறது எந்த பிரச்சனை இல்லாத ஒரு ஊசி தவறாக பரப்பப்பட்ட செய்தியால் பல லட்சம் உயிர்கள் மாண்டன அப்படின்ட்டு இந்த புத்தகத்தில். இன்னொன்று, ஒரு 5 பேர் சேர்ந்து பிள்ளைகளை கடத்துகிறாங்க அப்படின்ட்டு சின்ன குழந்தைகளை அப்படி பின்னால் விளையாட விட்டு வர்றவங்கள ஃபோட்டோ எடுத்து இவர்கள் தான் குழந்தைகளை கடத்துகிறார்கள் அப்படின்னு ஃபோட்டோவை போட்டு விட்டான். இதில் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் பிள்ளைகளோட பார்க்கில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற 15 பேரை வெட்டியிருக்கான் பிள்ளைகளை கடத்துனாங்கன்னு. அவங்களுக்கு அந்த பிள்ளையை கடத்துறதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்ட செய்திகள் இப்படி தவறாக பரப்பப்படுவது இந்த சமூக வலைதளத்தில் சரியா? இது ரொம்ப ஆபத்தான விஷயம். சாதாரண வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறீங்க? கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையை அனுப்பி வைக்கிறேன், ஃபோனில் சத்தம் போட்டு நடு ரோட்டில் நின்று பேசுகிறேன். பொண்ணு மாப்பிள்ளை வந்துக்கிட்டு இருக்காங்க காரில், இதில் அந்த வாடகை வண்டியில் தான்
மாருதி ஸ்விஃப்ட் டிசையரில் வெள்ளை வண்டி 15 பவுன் நகை போட்டிருக்கு. மகன் தான் இப்போ தான் கட்டி கொடுத்து வழி அனுப்பியிருக்கேன். அநேகமாக சிவகங்கை தாண்டி மலம்பட்டி வழியாக மேலூர் போய்கிட்டு இருக்கு. எங்கே ரோட்டில் நின்று ஒருத்தன் எப்படியே மலம்பட்டி பிறப்பிட்டாச்சா 15 பவுனா ரைட்டு. இவன் பைக் எடுத்துட்டாங்க 2 பேர். முடிஞ்சா உன் விஷயத்தை எதுக்கு இப்படி சத்தம் போட்டு பேசுகிற? சில பேர் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டு குடும்ப விஷயத்தை பேசிகிட்டு இருப்பேன். சொல்கிறத கேள்றி இவ்வளோட ஒப்ப நாட்டமே முட்டா பேல முட்டா சிரிக்கா பெற்று விட்ருக்காரு. உன்னைய காட்டியே பக்கத்தில் இருக்கேன் பூரா அருமையான குடும்பம் முடாட்டே எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வர்றான்ட்டு அவன் குடும்ப விஷயத்தை ஊருக்கே பரப்புறேன். வீடியோ காலில் சண்டை போட்டுருக்காங்க ஒருத்தன் ட்ரெயினில் மனைவிக்கிட்ட. உன்னைய செருப்படுத்து அடிக்காம விட மாட்டேன். வீடியோ அதில் போய் சண்டை போடலாமாயா? எப்படி அடிப்பேன்? செருப்பு எடுத்த போனத்தான் அடிக்க முடியும், அவன் மனைவி அடிக்க முடியுமா? இங்கேருந்து முத்தம் கொடுக்குறேன் லவ்வருக்கு, சத்தம் தான் அதுக்கு போகவே ஒழிய முத்தத்தை போன்னு தான் வாங்க. இந்தா வாங்கிக்கிறேன். யோ சத்தம் தான் வருது, போனில் தான் எச்சிலாம் பட்டிருக்கு, நாத்தடிக்குது வையா அப்படின்னு. எப்படி வாழ்க்கை போலித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த சமூக வலைதளத்தில். அருமையாக பேசுனாங்க. உதாரணத்துக்கு நல்ல புத்தகங்களை படிங்க. சாமியார் அப்படின்னு ஒரு கதை, சின்ன கதை தான். சாமியார் அந்த கதை பேர். திருவண்ணாமலையில் 2 சாமியார்கள் உட்காந்து கோயிலில் கொடுக்குற அந்த தர்மத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் பொழுது போலன்ட்டு கிச்சு தாம்பழம் விளாட்றாங்க. மணல் அப்படியே குமிச்சு ஒரு குச்சியை ஒரு சொருகி ஒரு சாமியார் இப்படியே அது கண்டுபிடியா அப்படின்னோடனே அவர் எடுத்து டக்குன்னு குச்சியை அப்படியே எடுக்கிறாரு. எப்படி அவ்வளோ கரெக்டு? இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு பிட்பாயிட்டு அப்படின்னு இருக்காரு. பிட்பாயிட்டாக இருந்துட்டு சாமியார் ஆனியா ஏண்டா அப்படின்னு கேட்குறான் இன்னொரு சாமியார். அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, நான் ஏன் பிட்பாயிட்டாக இருந்து சாமியார் ஆனேன்னா, ஒரு தடவை காலையில் திருவண்ணாமலையில் ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பெரிய பை வச்சுருந்தான், அடிச்சிட்டேன். வந்து பார்த்தா 18,000 ரூபா இருந்துச்சு. எடுத்து ஆஹா நல்ல வசூல்றான்ட்டு ஒரு மாதத்தை ஓட்டிடலாம்டான்ட்டு நிம்மதியாக அந்த காசை எடுத்துகிட்டு காலையில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அந்த ஊரில் இருக்க ஒரு ஏரியில் ஒருத்தனை செத்து வெளியில் தூக்கி வச்சு ஃபயர் சர்வீஸ்காரங்க வச்சுருக்காங்க. அவன் ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்கான். நான் என்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு நகை வாங்கிறதுக்கு 18,000 ரூபா பேங்க்கில் லோன் வாங்கிட்டு போனேன். அதை யாரோ பிட்பாயிட் அடிச்சிட்டாங்க, அதனால் நான் வாழ்க்கையில் இறந்துட்டேன் அப்படின்ட்டு கடிதம் எழுதி வச்சுருந்தான். அதை பார்த்துட்டு அந்த பணத்தை திருப்பி அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இனி வாழ்க்கையில் பணத்துக்கே ஆசைப்படக்கூடாது, வாழ்நாள் முழுதும் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்ணுண்டான்னு சொல்லி பிட்பாக்கெட்டாக இருந்த ஒருவன் சாமியாராக மாறி அந்த இடத்துல வாழ்நாள் முழுவதும் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தான்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரியா. இந்த மாதிரி புத்தகங்களை, இந்த மாதிரி கதைகளை படிங்க. புண்ணியம்னு ஒரு கதை, ஒரு பக்க கதை. கோயிலில் ஒருத்தன் அன்னதானம் கொடுத்துட்ருக்கான். 50,000 ரூபா செலவழித்து எல்லாத்துக்கும் சாப்பாடு. ஒரு சின்ன குழந்தை அந்த சாப்பாடு வாங்கி ஒரு தட்டு நிறையா சோத்தை வாங்கிட்டு அப்படியே போகுது. சோறு தீந்துருச்சு. இந்த குழந்தை வாங்கி சாப்பிட போகுது. கை கால் விளங்காத ஒருத்தர் அங்கே போய் வாங்க முடியல அன்னதானத்தில். அம்மா வாங்க முடியலம்மா, பசி தாங்க முடியலம்மா அப்படின்னு அந்த குழந்தை அதுக்கு வாங்கின சோத்தை அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டு பட்னியாக அப்படியே நின்று சந்தோஷமாக சிரிக்குது. அப்போ அந்த கைகால் விளங்காதவர் சொன்னார், வாழ்நாள் முழுதும் உன் புண்ணியமாக போட்டுமான்னு. 50,000 பேருக்கு கொடுத்த சாதம் சோறு போட்டான் ஒருத்தன். அவனுக்கு கிடைக்காத புண்ணியம் அந்த குழந்தைக்கு ஏன் கிடச்சிச்சின்னா, அவன் இருக்கிற மிச்ச காசில் அன்னதானம் போட்டான். ஆனால் தான் வயிற்றுக்கு கிடைச்ச சோத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தா பார் அந்த குழந்தை, அதுதான்டா உண்மையான புண்ணியம் அப்படின்னு கதை எழுதியிருக்கார். இதுகளை உட்காந்து உங்கள் பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள். மொபைல் ஃபோனில் நான் டாமியா அந்த பொம்மையை போட்டு டாக்கிங் டாம் மங்குன்னு அடிக்கிறான். அந்த பொம்மையை அடிக்க டச்சு சாகவே மாட்டேங்குது. அது
அடித்து அழுது மூஞ்சி முறையெல்லாம் வீங்க அடிக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த அடித்தா இன்னொருத்தருக்கு வலிக்குங்கிறது அவனுக்கு எப்படியா தெரியும்? இன்றைக்கி இந்த சமூக வலைதளத்தில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு சர்க்கஸில் இருக்க ரிங் மாஸ்டரு புலியை அடக்கிறாரு, சிங்கத்தை அடக்கிறாரு, அப்படின்னா சிங்கம் டஷ் சொல்கிறதெல்லாம் கேட்குது, யானை சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஆனால் ராத்திரி வீட்டில் போய் தூங்குறப்போ கொசுவுக்கு பயந்து வலை கட்டி படுத்திருக்காரு. காட்டு விலங்குகளை அடக்க தெரிந்த மனிதன் கொசுவுக்கு பயந்து வலைக்குள் படுத்திருப்பதை போல தான் இன்னைக்கு இந்த சமூக வலைதளத்துக்குள்ளே சிக்கி சீரழிஞ்சு உண்மையான மகிழ்ச்சியை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல, இவங்க சொல்கிறாங்க. தீர்ப்பு சொல்லிட்டேன்னு நினச்சிட்டிங்களா நீங்கள்? இல்லை, அவங்க சொன்னதுக்கு என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இதுக்காக நம்ம சமூக வலைதளத்தை தப்புன்னு சொல்ல முடியுமா? பூவு எல்லாரும் பயன்படுத்துகிறான், நல்லதுக்கும் பயன்படுத்தினான், கெட்டதுக்கும் பயன்படுத்தினான். ஒருத்தன் எழுதுனான், முதலிரவுக்கும் கடைசி இரவுக்கும் என்ன வேறுபாடு எழுதுனான். பூவை மேலே போட்டு அதன் மீது நாம் படுத்திருந்தால் அதற்கு பெயர் முதலிரவு. நாம் படுத்து நமக்கு மேல் பூ போட்டால் அது கடைசி இரவு. ஒரே பூ தான், இருக்கிற பொசிஷனை பொறுத்து மேட்ரு மாறுதா? இதுவும் பூவு தான், அதுவும் பூவு தான். ஒருத்தன் சொல்கிறேன், டெத்துக்கும் கல்யாணத்துக்கு என்னடா வித்தியாசம்? அடிக்கிறேன். இதுக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்றாங்க, அதுக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்றாங்க. இதுக்கும் பந்தல் போடுறாங்க, அதுக்கும் பந்தல் போடுறேன். இதுக்கும் சாப்பாடு போடுறேன், அதுக்கும் சாப்பாடு போடுறேன். இதுக்கும் மைக் செட் வைக்கிறேன், அதுக்கும் மைக் செட் வைக்கிறேன். ஒரு மேட்ரு என்னன்னா, பூவு கீழே பூவு மேலே, அவ்வளோதான். என்னய்யா, ஒரே பொருள் தான், பயன்படுத்துகிற இடத்தை பொறுத்து அதனுடைய பயன் மாறுதா இல்லையா? இதே மாதிரி தான் சமூக வலைதளத்திலேருந்து இப்போ நம்ம தவிர்க்க முடியாது. இந்த மொபைல் ஃபோன்லேருந்து நம்மளால் மீள முடியாது. சிவகங்கையில் நடந்த பட்டிமன்றத்தை ட்விட்டரில் போட்டிருக்கேன். நான் பேசினதை நாளைக்கு நீங்கள் யூடியூப்பில் கேட்பீங்க. அதில் இருக்க நல்ல காட்சிகளையெல்லாம் கட் பண்ணி ரீல்ஸில் போடுவான். இவன் போட்ட பேசின ஒரு ரீலு 2.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க இது வரைக்கும். எப்போ நாமக்கல்லில் பேசினது. மலையாள பெண்களுக்கும் தமிழ் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். அதுக்கு என்ன பதில் சொன்னேன்? ஒரு அழகான உதாரணம் சொன்னிய, பூவை வச்சு கோலம் போட்டால் கேரளா பொண்ணு, ஒரு பூவே கோலம் போட்டால் அது தமிழ் பொண்ணு. 2.5 கோடி பேர் பார்த்துருக்கான். அதுக்கு நான் ஒரு பினிஷிங் கொடுத்தேன். குளிச்சுட்டு ஈரத்தலையோடு வந்தால் கேரளா பொண்ணு, சடப்பின்னி பூ வச்சுட்டு வந்தால் தமிழ் பொண்ணுன்னு. உடனே எங்களை விட மிஞ்சிட்டீங்க நடுவர் அவர்களேன்னாவே. இந்த கட்டை 2.5 கோடி பேர் பார்த்துருக்கான். இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல்கள் எப்படி பரிமாறப்படுது? நான் விஜயகாந்தை பற்றி சென்னை புத்தக திருவிழாவில் பேசினதை கிட்டத்தட்ட இது வரைக்கும் 11 லட்சம் பேர் பார்த்துருக்கான். 11 லட்சம் பேர். இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? விஜயகாந்தை பற்றி அவருக்கு நான் கொடுத்த ஒரு மரியாதையை 11 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 4 நாட்களுக்கு முன் நடந்த சேலம் இளைஞரணி மாநாட்டில் நான் பேசியது 5 நாட்களுக்குள் 7 லட்சம் பேர் பார்த்துருக்கான். இது வாழ்க்கையில் யாருக்கு கிடைக்கும்? 7 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வர முடியுமா? லியோனி பேசின பேச்சு 7 லட்சம் பேர். லியோனியின் நூல் வேட்டி வெளியீட்டு விழாவில் லியோனி பேச்சை ரசித்து கேட்ட முதல்வர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் அதுக்கு வியூஸு. அன்னைக்கு 200 பேர் தான் உட்காந்துருந்தாங்க கலைஞர் அறிவாலயத்தில். ஆனால் இன்றைக்கி 20 லட்சம் பேர் அதை பார்த்துருக்கான்னா இந்த வாய்ப்பு சமூக வலைதளம் தானே கொடுத்துச்சு. ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். அண்மையில் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு. அதை அறிமுகம் செய்தவர் நம் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த காலை உணவு ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா சமைச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குது. அந்த அம்மாவோட ஜாதியை சொல்லி அந்த சாப்பாட்டை வாங்க மறுத்து சாப்பிட மாட்டேங்கிறான். அந்த அம்மா வேறு ஜாதி, நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு யாரோ தூண்டி விட்டாங்க. பிள்ளையெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம். அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பிரபு சங்கர் இன்றைக்கி திருவள்ளூரில் கலெக்டராக இருக்கார். அவர் உடனே அந்த இடத்துக்கு போய்
கீழே தரையில் உட்காந்து அந்த அம்மாவை சாப்பாடு போட சொல்லி சாப்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸே கூட்டு போயிருக்காரு. டிஆர்ஓ ஆர்டிஓ ஆகாகா ஓகாகா எல்லாம் உட்காந்து அந்த அம்மா கையில் வாங்கி சோறை சாப்பிட்டு அதை உடனே சோசியல் மீடியாவில் பரவ விட்டார். தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு அந்த சம்பவம் நடக்கவே இல்லை. அந்த ஜாதி பிரச்சனை எப்படிப்பட்ட விஷயம்! ஒரு நல்ல பொருளை பயன்படுத்துகிறவரின் கரங்களில் அது எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அது வளர்ச்சியை தருமா வீழ்ச்சியை தருமான்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். பைக் வச்சுருக்கார் அண்ணன். பைக்கில் இங்கேருந்து அவர் வீட்டுக்கு போகலாம். போகிற வழியிலேயே ஒருத்தன் தண்ணியை போட்டு பைக்கில் விழுந்து செத்தான்னா பைக் மேலே தப்பா அல்லது அவர் மேலே தப்பா? நடக்கின்ற தவறுகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். 15 இளம் பெண்களோட இரவு முழுவதும் தங்கியிருந்தாலும் தவறே செய்யாமல் ஒரு மனிதனால் மனசாட்சி உள்ளவனால் இருக்க முடியும். காரணம், அவன் நல்ல மனதுள்ளவனாக இருந்தால் தவறு செய்யாமல் இருப்பான். ஜல்லிக்கட்டில் அத்தனை இளைஞர்களும் இளம் பெண்களும் அத்தனை இரவுகள் மெரினா பீச்சில் படுத்து கிடந்தாங்களே, ஒருவன் இதுவரைக்கும் தவறு செய்ததாக இதுவரைக்கும் நடந்துச்சா? ஏன்? மனசில் இருந்த கன்விக்ஷன். ஒரு கொள்கைக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் நம்ம சபலத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று நினச்சாம்பார் நமது இளைஞனும் இளம்பெண்களும். அவங்க பாதத்தை தொட்டு கும்பிடணும்யா. அவனை 1000 சமூக வலைதளமும் கெடுக்கவே கெடுக்காது. ஒரு மனிதன் பயன்படுத்துகின்ற பொருளை அவன் சரியாக பயன்படுத்தினால் அது வளர்ச்சியைத்தான் தரும். சமூக வலைதளங்களை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவோம். நல்ல புத்தகங்களை புக்கில் வாசிப்போம். நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்வோம். நல்ல புத்தகங்களை மற்ற நண்பர்களுக்கு காட்டி அந்த புத்தகங்களை அவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க. நல்ல கல்யாணங்களுக்கு விசேஷங்களுக்கும் பெரிய டின்னர் செட்டு பிளேட்டு அந்த விளக்கு இந்த விளக்கு இதுகளை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வீட்டுக்கு 10 புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் கொடுங்கள். கண்டிப்பாக அந்த புத்தகம் அவர்கள் கொடுக்கப்படுகிறவர்களால் மிகப்பெரிய அளவுக்கு எப்போதாவது பயன்படுத்தப்படும். எத்தனையோ புத்தக கண்காட்சிகளுக்கு போயிருக்கோம். உயிருள்ள நினைவு பரிசு கொடுக்கப்பட்டது இந்த சிவகங்கை புத்தக கண்காட்சியில். ஒரு வளரும் தாவரத்தை கொடுத்துருக்காங்க பார். கலெக்டர் அம்மாட்ட சொல்லுங்கள். உண்மையிலே லியோனி சார் இதை பாராட்டினார். எங்களுக்கு எத்தனையோ சீல்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் மூட்டையை கட்டி வீட்டில் பரனில் போட்டு தூக்கி வச்சுருங்க. தப்பா? அது எவ்வளவு தான் வைக்கிறது? கிட்டத்தட்ட 52 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அம்புட்டு சீல்டையும் கொண்டு போய் எங்கே அடுக்கி வைக்கிறது? எல்லாம் அப்படியே வச்சு கிடக்குது. ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த தாவரம் என் வீட்டு முற்றத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அது வளரும்போது சிவகங்கையை நான் நினைத்து கொண்டே இருப்பேன். அது மாதிரி நீங்கள் கொடுக்கின்ற புத்தகம் அந்த வீட்டில் அறிவு தாவரத்தை வளர்க்கும். அதனால் புத்தகங்களை கொடுங்க. சமூக வலைதளங்கள் நம்மால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அதை சரியாக பயன்படுத்தினால் அது வீழ்ச்சியை தராது, வளர்ச்சியை தரும். வளர்ச்சியை தரும் என்று சொல்லி இந்த அருமையான சிவகங்கை ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி இந்த புத்தக திருவிழாவின் 2வது நாள் இன்னும் பல நாட்கள் நல்ல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், பட்டிமன்றம் நடத்துகிறார்கள். அதையும் நீங்கள் வந்து ரசித்து கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.